வணக்கம் மக்களே. வட லண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏன்னா உங்களை பார்க்கறது எங்களுக்கு என்னைக்குமே சந்தோஷம் தான். ஆனா நாங்க பேச போற மேட்ச்ல வந்த ரிசல்ட் எங்களுக்கு சந்தோஷமானா இல்ல. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்க போறோம் நாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ பிளஷர் சீயிங் யூ ஆல் ஆஃப் யூ கைஸ் அண்ட் ஐ எம் ஜாயின் டுடே டு டூ திஸ் ப்ரிவ்யூ இல்ல ரிவ்யூ. ஐயோ, கொஞ்சம் வந்து சந்தோஷம் இல்லைன்னு சொன்னது இப்படிதான் வந்து வார்த்தைகளால வெளியே வருது. ப்ரிவ்யூ இல்லை, இது ரிவ்யூ. பட் அந்த ரிவ்யூல எனக்கு ஜாயின் பண்ணிருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தினேஷ் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளில் நம்ம வட லண்டன் வந்துட்டு தமிழ் பேசும் மக்கள் இருக்கும் நாடுகளில் வட லண்டன் ஃபேமஸ். ஆனா தமிழ் பேசாத நாடுகள்ல கூட இந்த பொண்ணு ஃபேமஸ். அதுதான் மெலினா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மள வந்து ஜாயின் பண்றேன். வணக்கம் வணக்கம் நன்றி மெலினா. நன்றி வணக்கம் எல்லாரும். எஸ். ஸோ இந்த எபிசோட்ல நாங்க நீங்க 3 பேர் தான் எங்களுடைய கருத்துக்கள் என்ன, நாங்க என்ன ஃபீல் பண்ணோம், அதுல வந்து இப்ப நிறைய வந்து இப்பதான் பேசிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் இதுல வந்து நம்ம பார்த்த கேம், நம்ம புரிஞ்சுக்கிட்ட கேமை தாண்டி வெளியே வந்து ஒரு நரேட்டிவ் ஓடிட்டு இருக்கு, which made all three of us think whether we saw the same game. அதுதான் உண்மை. நம்ம இந்த கேமை தான் பார்த்தோமான்னு நம்மள வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு நரேட்டிவ் ஓடிட்டு இருக்கு. அதை பத்தியும் பிளஸ் இந்த கேம்ஸ் நம்ம பார்த்த பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ் பத்தி தான் பேச போறோம் இந்த எபிசோட்ல. ஸோ எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். லிவர்பூல் ப்ரிவியூல வந்து கொஞ்சம் வந்து ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் வந்து ஒரு ஊசி குத்துற மாதிரியான ஒரு கருத்து வந்து ஒருத்தர் நம்மளுடைய ஸ்பீக்கர் ஒருத்தர் போட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து அவரை போட்டு இழுத்து போட்டு டமால் டிமில் பயங்கரமா அடிச்சு, விவிடி வந்து ஓவர் ஹைப்னு சொன்னதுக்கு பயங்கரமா அடிச்சு நம்ம லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் போட்டு இது பண்ணியிருந்தீங்க. பட் அகேன் இது வந்து ஒரு 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 இண்டிவிஜுவல் பர்சனோட ஒரு ஒப்பீனியன் தான். அது வந்து நம்ம எவ்வளவு தூரம் சிவிலா வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். கமெண்ட்ஸை போடுங்க, பட் தயவு செய்து கொஞ்சம் சிவிலா போடுங்கன்னு மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. டூ செக் அவுட் மெலினாஸ் சேனல் அஸ் வெல். முன்னாடி ரெகுலராக போட்டுட்டு இருந்தா, இப்போ ரெகுலராக போடுறது இல்லை. பட் இவென்ச்சுவலி மறுபடியும் ஐ பிலீவ் ஷீல் பி பேக் டு ரெகுலர் வீடியோஸ் அகேன். டூ செக் அவுட் அவர் சேனல் அஸ் வெல். ஸோ வித் தட் அவுட் ஆஃப் த வே நம்ம வந்து ஷோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நரேட்டிவ்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அது ஒரு ஒரு எந்த பாயிண்ட்ல வந்துச்சுன்னா, பண்டிட்ஸ் பேசுறாங்க, காமெண்டேட்டர்ஸ் பேசுறாங்க, மேட்ச் இது பேசுறாங்க. அந்த பேசினது வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ், நம்மளுடைய ஃபேன் பேஸே லிட்டரலி பிலீவ் பண்ண வச்சுது நம்ம கேம் இந்த மாதிரி தான் போச்சுங்கிற மாதிரி. நெகட்டிவ்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கேம்ல நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே பேசுவோம்னு பத்தி முதலே சொன்னேன். பட் இந்த ஒரு நரேட்டிவ் வந்துட்டு இவங்க வந்து பில்ட் பண்ணி ஒரு இதனால வந்து நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். இது கேம் வீக் 3ல 2 ஒரு லீக் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸோட அவேல போய் விளையாடுற கேம்ல நம்பர் 1 டீம் வர்சஸ் நம்பர் 2 டீம் விளையாடுற ஒரு கேம்ல அவங்க என்ன ஒரு 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 படையப்பா மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும்னு எதிர்பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க எதிர்பார்த்ததுக்கும் நடக்காததுக்கும் சடனா எல்லா பிளேமும் நம்ம பக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு, சம்பந்தமே இல்லாம. ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன். மேலும் நான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அண்ட் இந்த நரேட்டிவ். நான் சொல்ல போனேன், முதல்ல லைனப் வந்த உடனே ஃபேன் பேஸ் மெல்டவுனுக்கு போச்சு. உடனே மெல்டவுனுக்கு போச்சு. ஏன் எஸ்ஐ ஸ்டார்ட் பண்ணல, இவ்வளோ நாளாக ட்ரெயின் பண்ணிடுவான், அதுவும் ரிப்போர்ட் வந்தது எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்தவன், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ட்ரைனிங் நடந்ததுண்டு. எனக்கு லைனப்பில் அவ்வளோ லைக் ஓகே இட்ஸ் என்னென்றாலும் டீம் போட்டுட்டோம், எங்கள்கிட்ட கேமை நாங்கள் விளையாட வேணும், லைக் ஸ்ட்ராங்காக விளையாட வேணும். முதல் நாங்கள் ஆல்வேஸ் ஆன்ஃபீல்டுக்கு போய்க்கல, அது ஒரு பயம் இருக்கும் அந்த கிரவுண்ட்ல போறது, வர ஃபேன்ஸ் வர. ஆனா நேற்று நடந்த நேரத்தை நீங்க சரியா சொன்னது வந்து, நாங்க 2 பேரும் ஒரே மேட்ச் பார்த்தோமான்னு சந்தேகப்பட வச்சிருக்கிறாங்க. எங்களோட ஓன் ஃபேன்ஸும் அந்த ரைவல் ஃபேன்ஸுக்கு கூட சக்கப் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த விட்டு கொடுக்காம பிலீவ் பண்ண விட்டுட்டாங்க. நேற்று ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன், யோக்ரஸுக்கு நேற்று சர்வீஸ் இல்ல, மிட்ஃபீல்ட்ல இருந்து அவனுக்கு சர்வீஸ் கிடைக்கல. நாங்க ஆக்சுவலா ஆஃப் இயர்ல இது நடக்கும்போது நாங்க கதைச்சினாங்க, மார்டினெல்லியா 60 நிமிஷம் விளையாடினதே பெரிய லைக் ரெட் கார்டு ஒஃபென்ஸ். அவ்வளோ நிமிஷத்துக்கு அவன் ஒன்றுமே செய்யல. அந்த செய்யற கூடிய வாய்ப்பு அந்த மறுவைக்கு கொஞ்சம் நிமிஷத்துலயே கேமை சேஞ்ச் பண்ணிடுவான். அவனே தானாவே கிரியேட் பண்ணி, தானாவே சான்சஸ் கிரியேட் பண்ணி சரி ஸ்கோர் பண்ணல. ஆனா அவன் ஷாட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிடுவான், ஷாட்ஸ் ஆன் கோல் அட்டெம்ப்ட் பண்ணிடுவான் நிறைய தரம். அவன் தான் அங்க அந்த ரைஸ், கலஃபியோரி, மடுவைக்கு அவையில் தான் சொல்லலாம் நான் ஸ்ட்ராங்கர் பிளேயர்ஸ். அட்டாக்கிங் மூலமா மடுவைக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கிங் பிளேயர் அந்த ஃப்ரண்ட் லைன்ல. யோக்ரஸுக்கு நேற்று சர்வீஸ் வரையல. ஆனா லிவர்பூல் சைடும் படி யோக்ரஸ் அந்த ஃபயர் கிராக்கர் இல்ல, அந்த ஹியூகோ எக்கிட்டிக்கு இந்த ஃபயர் கிராக்கர் பவர் இல்ல.
ஆனா எக்கிட்டிக்கே நேற்று நத்திங். பால தொட்டவன்னு எனக்கு ம். ம். தெரியாது. ஆனா அதுதான் லிவர்பூல் போட்டிருந்தாங்க. ஃபேன்ஸும் அவன் எங்கட வந்து ஃபேன்ஸும் அதே அப்படி சொல்ல மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி சாரி டு கட் யூ ஆஃப். பட் அதே நம்பர் ஆஃப் டச்சஸ், ஒரு பாஸ் எக்ஸ்ட்ரா அவனுடைய எஸ். நம்பர்ஸும் அதுதான் இருந்தது. பட் இவங்க போட்ட நரேட்டிவ் வந்துட்டு கியோகரஸ் ஒரு டட். ஆனா வந்து எக்கிட்டிகே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது? இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல அவனுடைய ஃபர்ஸ்ட் பிசிக்கல் சேலஞ்ச சக்சஸ்ஃபுல்லா வந்து இது பண்ணிட்டான். எனக்கு புரியல. ஆனா 2 அவன் பேருமே இவ்வளவு கோல் போடல. நல்லதா செய்தான். அப்ப ஏன் அவன் ஸ்கோர் பண்ணல? தானாவே அவனே ஒரு அட்டெம்ப்ட் கூட எடுக்கலையே ஸ்கோர் பண்ணதுக்கு. அதுதான். சரி எனக்கு வேற அந்த புரியவே ஃப்ரீ இல்ல அது. கிக்க சொல்லுவோம். சரி சொல்லலாம் அந்த ஃப்ரீ கிக் வெரி நைஸ் ஃப்ரீ கிக். அந்த ஃப்ரீ கிக்கால தானே நாங்க மேட்ச தோத்துட்டாங்க. நாங்க அந்த சில நாங்க இப்ப ஆஃப் இயர்ல கதைச்சுனாங்க. அந்த பிரையன் பொசிஷனிங் ஆக்கள் சொல்லுவாங்க. ரியால் மெட்ரிடோட நாங்க அந்த 2 ஃப்ரீ கிக் அதுவும் ஒன்று இல்ல 2 ஃப்ரீ கிக் அடிக்கல தான் சொல்லல. என்ன இவன் பொசிஷனிங் சரியில்ல அந்த கோல் கீப்பர் இது என்ன கோல் கீப்பர் நாங்க வாங்கினாங்களான்னு. ஆனா இப்படி நடக்க சான்ஸ் இருக்கு. இட்ஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கேம் ரைட்? அண்ட் தட்ஸ் தி திங். அதுவும் லைக் இஃப் ரைஸ்ல யூ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஃப்ரீ கிக் இருந்தது. சோ எனக்கு என்ன இந்த மேட்ச் பாக்கல மிரர் கார்பன் காப்பியா இருந்தது. அவைட்ட செட்டப்பும் அங்கட செட்டப்பும் அந்த 60 மினிட்ஸ் வரைக்கும். கர்டிஸ் ஜோன்ஸ் வந்த அப்புறம் நாங்க மறுவைக்கு வெளியால அடுத்தது தான் பெரிய மிஸ்டேக். ஐ டோன்ட் நோ சொல்லலாம் ஆர்டெட்டா இந்த மேட்சை ஓவர் திங்க் பண்ணி என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு புரியாது. ஆனா நாங்க எல்லாரும் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அக்ரி பண்ணதும் மடுவைக்கே வெளியால எடுத்து இருக்க கூடாது. அவன் வேற அவனே சொல்லியிருப்பான் எனக்கு பிடிக்காத வெளியால வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அவன் ஐ திங்க் என்ன விட்டு ஸ்கோர் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பான். சோ நேற்று ட்விட்டர் ஈக்குவலைஸ் முழுக்க பண்றானோ நடந்த இல்லையோ, அந்த பொட்டன்சி இந்த அட்டாக் வந்துட்டு இன்னும் இருந்திருக்கும். லைக் ஆனா அந்த சரியா பாயிண்ட்ல சொன்னீங்க. தான் நம்ம வந்து கரெக்ட்டா ஓடகார்ட கொண்டு வந்தோம், எஸ்ஏ கொண்டு வந்தோம். சோ யா அது Yeah. வந்து ஒரு சைடுல ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு சைடுல மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓ அவனை வந்து நோனி மடுவுக்கு எடுத்தது. எனக்கு மெயினா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு லைன் அப் நிறைய பேர் வந்துட்டு தே ஹேட் அ ப்ராப்ளம் வித் அந்த இவன் மெரினோ ஸ்டார்ட் பண்ணது. ஓ ஐ ஃபெல்ட் த சேம் டூ. ஏன் இவன் மெரினோ ஸ்டார்ட் பண்றான்னு. பட் லைக் கொஞ்சம் யோசிச்சா புரிஞ்சுது. ஏன்னா ஓடகார்ட் நம்ம பிரஸ் லீடர், காய் ஹாவர்ட்ஸ் பிரஸ் லீடர், சாக்கா பிரஸ் லீடர். இவங்க 3 பேருமே இல்லாதப்ப அந்த பிரஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆளு அந்த டீம்ல ஸ்குவாட்ல இருக்கிறது மெரினோ. அன்பார்ச்சுனேட் அது அவனை நம்ம அந்த இடத்துல கொண்டு தான் வரணும். நம்ம வந்து டைட்டா விளையாடணும் தான் எதிர்பார்த்தோம். நம்ம டைட்டா விளையாடணும், அவங்களும் டைட்டா தான் விளையாடினாங்க. ஓ ஐ திங்க் சம்டைம்ஸ் பீப்புள் ஃபர்கெட் தட் இட்ஸ் ஆன்ஃபீல்ட். நம்ம வந்து போய் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு பெர்ன்லில போயிட்டு பெர்ன்லியை விளையாடல. எனக்கு அதுதான் இவங்க நரேட்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம ஏதோ பெர்ன்லில போயிட்டு பெர்ன்லியை விளையாடணும், பெர்ன்லி மோசமா விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம வந்துட்டு போயிட்டு அங்க இது பண்ணிட்டோம், அடிச்சு புடிச்சது வந்து நம்ம அடிச்சு தாக்கி என்ன அவங்க அவங்க இன்னுமே அவங்க வந்து சீரியஸான அட்டாக் தான். லிவர்பூல் 2 கேம்ல 4 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க? Yes. ஃபர்ஸ்ட் கேம்ல நம்ம 1-0 யுனைடெடோட ஜெயிச்சப்போ இவங்களே தான் நம்ம we are not fit enough good enough அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. யா சடனா நம்ம வந்து லீட்ஸோட 5 கோல் அடிச்சதுனால நம்ம திருப்பி வந்து ஒரு ரெடி டு பீட் லிவர்பூல் டீம் ஆயிட்டோமா? அதுவும் எனக்கு தெரியல. அது எனக்கு இதுதான் பயங்கர கான்ஃபிளிக்டிங்கா இருந்தது எனக்கு. Actually, நிறைய விஷயங்கள். for me, going into the game வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து லைனப் பார்த்தோன்னே யோக்கரஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு சர்வீஸ் வராதுன்னு சரி தெரியும். இருக்காது. ஏன்னா ம். நம்ம டீம்ல சரி வந்து அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் இல்ல. பட் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் நேத்து மேபி ஆர்டெட்டா இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நேத்து மேபி ஆர்டெட்டா வந்து யோக்கரஸையே உட்கார வச்சுட்டு வேற மேபி மெரினோ அப் ஃப்ரண்ட் போட்டு கூட ட்ரெஸ்ஸாட கூட ஆட வெடிச்சிருக்கும். விட்டுருக்கும். அப்படியே வெச்சு வெடிச்சிருக்கும். ஃபேன் பேஸ் வெடிச்சிருக்கும். நம்ம ஆக்சுவலி ஜோக்கரஸ் ஆட விடாம அதே மெரினோவை ஸ்டார்ட் இன்னொன்னு பண்ணிட்டு என்னன்னா வச்சுக்கோங்க. லைக் மேபி இட்ஸ் கான்ட்ரவர்ஷியல் டேக்கா இருந்தேன். அதே மாதிரி மார்டின்லி அவன் ஸ்டார்ட் பண்ண ரேஷனல் எனக்கு புரிஞ்சுது. பட் அது புரிஞ்சுது. ம். சோபஸ்லை மார்டினெல்லி வந்து எப்பவுமே அந்த ஒரு ரைட் பேக் எடுத்து போவானு. பட் மார்டினெல்லி எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து அந்த ஜூலை மாசமே ஏதோ சவுதி கிளப் வந்து 80 மில்லியன் கேட்டிருந்தாங்க. இல்ல இல்ல அப்பயே யாருமே கேட்கல. இல்ல எல்லாமே அப்பயே ஒரு ரூமர் தான். வந்தது ரூமர் வந்தது. அதை எப்படியாச்சும் உண்மையாக்கி அவனை தள்ளி விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா லைக் மார்டினெல்லியோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்பவே டிக்ளைன் ஆயிட்டு வருது. நேத்தே ஒரு 2-3 இடத்துல வந்து அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து சான்ஸ் கிடைச்சது. யா ஐயோ ஒரு 4v4 போன போதெல்லாம் வந்து அவன் அந்த பாஸ் ஏன்டா அந்த இடத்துல அவனுக்கு பாஸ் கொடுத்திருந்தா நான் அவனை ப்ளே பண்ணி முடியாது. பட் அவன் இது பண்ணி அந்த பாலை ரன் அவுட் பண்ண வெளியே விட்டது, எடுத்துட்டு போயிட்டான். மொத்தமா வெளியில அவன் எடுத்து ஒரு போனது, கோல் கிக் அண்ட் ஆயிடுச்சு. அந்த அவனை மேக் ஷிஃப்ட் ரைட் ஆன்ஃபீல்ட்லயே பேக் கிட்ட விட்டுட்டு இருக்க ஸ்ட்ரகிள் வேணும். மேக் ஷிஃப்ட் ரைட் பேக்கோட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதெல்லாம் யா பார்க்கும்போது ரொம்ப ரொசாட் டிசப்பாயின்மெண்ட். விளையாண்டுருந்தாலே கொஞ்சம் ஏதாச்சும் இம்பாக்ட் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல மேபி ஒரு யோக்கரஸ்க்கு ஒரு அவன் 10 பால்லாம் போட மாட்டான். அட்லீஸ்ட் 1 or 2 பால்ஸ் போட்டிருப்பான். ஏன்னா நானி மட்டும்தான் அங்க ஒன் மேனா எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் நம்ம வந்து ஏர்லி கேம்லயே வந்து
சலிபாவையும் லூஸ் பண்ணிட்டோம். எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா, நம்ம வந்து கோல் கன்சீட்லாம் பண்ண மாட்டோம். பிகாஸ் அவர் டிஃபென்சிவ் செட்டப் இன் அ வே தட் இந்த சீசன்ல நான் யுனைடெட் மேட்ச் பார்த்தபோது அதான் நினைச்சேன். நம்ம கோல் அடிக்கிறோமோ இல்லையோ, நம்ம கோல் கன்சீட் பண்ண மாட்டோம். ஓ. நேத்தும் அதுதான். லைக் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்னால தான் கோலே போச்சு. ம், ம், இல்லாட்டி ம். வந்து லைக் நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம கோலே கன்சீட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங் கண்டிப்பா. அண்ட் I வி I believe க்ளோஸ் that. டவுன் I த definitely ஸ்பேசஸ். believe that. முன்னையெல்லாம் தான் நம்ம டீமோட டிஃபென்ஸை பார்த்தா எங்கேயோ அந்த 40th மினிட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஷேக்கி ஆகும், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹாஃப் டைம் வர வரைக்கும். பட் இப்போ இந்த சீசன்ல பார்த்தா நம்ம டீம் பத்தி தெரியுது, லைக் நம்ம கோல் கண்டிப்பா கன்சீட் பண்ண மாட்டோம். பட் இன்னவே நம்மளும் அவங்களோட நல்லா தான் விளாண்டோம். 60th மினிட் வரைக்கும் அவங்க நம்ம பாக்ஸ்ல டச்சே எடுக்கல. பட் அந்த ம். நெரேட்டிவ் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம தோத்ததுனால வந்து ஃபிளிப் இவனுங்க ஆயிடுச்சு அப்படியே. சரியா ஃபிளிப் ஆ. ஆகுது. ஆக்சுவலி அது அதுதான் எனக்கு கேம் எனக்கு என்ன பார்த்தவனுக்கு தெரியுமா தெரியும். இருக்கிறதுல எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கல. இது வந்து ஒரு டீம் தான் விளையாட வந்துச்சு. இன்னொரு டீம் விளையாட வரல. இது ரியலி ஒரு பேட். டீம் வந்து வந்து உன்னோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ரக்கைய பறக்க விடு. என்னடா பேசுறீங்க? என்ன ஆன்ஃபீல்ட்ல போயிட்டு லைக் இப்ப இந்த ரக்கைய பறக்க விட்டு நம்ம தோத்துட்டோம்னா மறுபடியும் அவ்வளவுதான். சேம் ஓல்ட் ஆர்சனல். இவங்களுக்கு வந்து எஸ் இது இல்ல. எக்ஸாக்ட்லி. ஓ, நான் உடனே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்னு சொல்லல. பட் ஆனா உனக்கு நீ கேம் ஸ்டேட் நீ எப்படி பில்ட் பண்ற? எதுக்காக நீ கேம் விளையாடுற? நீ வந்து உன்னுடைய பிளான் என்ன? ஓகே நம்ம வந்து அவங்க எப்படி விளையாடுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எந்த பாயிண்ட்ல நம்மளால அட்டாக் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அதுதான் இந்த 68 மார்க் நீ சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டா வரும். சோ அந்த பாயிண்ட்ல நம்ம அதை கவுண்டர் பண்றதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். அதுதான் என்ன பொறுத்த எஸ். வரைக்கும் பிக்கெஸ்ட் நெகட்டிவ் நம்ம பண்ணினது. நம்ம அதை எக்ஸிக்யூட் ஒழுங்கா பண்ணல. நான் கண்டிப்பா சொல்லுவேன், செட் பீஸ்ல அவங்க கோல் போட்டாங்கிறது எனக்கு கவலையே கிடையாது. நம்ம செட் பீஸ்ல கோல் போடுறோம், அவங்க செட் பீஸ்ல கோல் போட்டு வெல் அண்ட் வித் இன் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் போடட்டும். அந்த மாதிரியான ஒரு கோல்லாம் போட்டாங்கன்னா ஆல் தட் யூ கேன் டூ இஸ் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு And that போயிட்டே too, ஓ. இருக்கணும். அந்த ஃப்ரீ கிக் வந்து யாரு 1 in 100 கோல் கீப்பர் கேன் சேவ் இட். ஏன்னா அவன் ஷோபர்ஸ்ல இஸ் a guy who can like ரெண்டு சைடு ஆஃப் த போஸ்ட்லயும் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கான். ஹீஸ் a குட் ஃப்ரீ கிக் டேக்கர். அவன் வந்து அடிச்சிட்டான், அதுல அவன் பொசிஷனிங் தெரியல. நோ, ராயா வந்து வண்டர்ஃபுல் ஃப்ரீ கிக். ராயாவோட அதெல்லாம் ஒரு சில ஹைட்டுக்கு இடத்துல வந்து சொல்லணும். அது he can't reach, that's it. அதுக்கு வந்து அவன் பொசிஷனிங் தப்புன்னா நான் வந்து அதை சொல்லவே ஒத்துக்கவே நானும் மாட்டேன். ஒத்துக்கவே மாட்டேன். லைக் அது அவன் எனக்கு அதை ட்ரை பண்ணாட்டியும் அது போயிருக்குமென்னு தான் எஸ் நான் எக்ஸாக்ட்லி. ம், அது ம், டாப் ம். மீன்ஸ் அதான் வந்து அவன் நம்ம வந்து எடுக்கவே நான் சொல்லிட்டேன் இது போறேன்னு. we need to just appreciate the free kick. இது வந்து எந்த எக்ஸாக்ட்லி. கோல் கீப்பரா இருந்தாலும் தடுத்திருக்க முடியுமானா, ஓ. லைக் மேபி 1 in a 10 ஆர் சம்திங் லைக் தான் தடுத்திருப்பான். அந்த ப்ராபபிலிட்டி தான் அதுக்கே. பட் அப்பார்ட் ஃப்ரம் இட் அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த 68 மினிட் கர்டிஸ் ஜோன்ஸ் சப்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லா விளையாண்டாங்க. ஓ. மெக்காலிஸ்டர் ம். அவங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களே நல்லா விளையாண்டாங்க. அது வரைக்கும் சலாவே வந்து கேம்ல இருந்தாரா தெரியல. இல்ல சேம் அவங்க கோஸ் அதுதான் ஃபார் பண்ணாங்க. ஃப்ளோரியன் விர்ட்ஸ். அவங்க என்ன ஃப்ளோரியன் விர்ட்ஸ் பண்ணாங்கன்னா அந்த அந்த வேர்ட்ஸ் ஒன்றுமே செய்யல நேற்று. விர்ட்ஸ் வேற பட் கர்கஸ் நோபடி டாக்ஸ் மறுவைக்கு அபௌட் இட் யா because they மறுவைக்கு want எக்ஸாக்ட்லி. அந்த மறுவைக்கும் கர்கஸும் அந்த கர்கஸ் டயர்டா போட்டான். 60 நிமிஷம் வரைக்கும் அவன் டயர்டா போட்டான். மறுவைக்கு அவனை போட்டு நல்லா சேலஞ்ச் பண்ணினவன் செம்ம அந்த சேலஞ்ச். மேட்ச்ல. ரெண்டு பேருக்கும் சூப்பரா ஓ. இருந்துச்சு அந்த ஆக்சுவலி டியூல்ஸ். அவங்க ரெண்டு பேர் இருந்ததுனால தான் கேம் கொஞ்சம் லைக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா லிவர்பூல் சைடுல அட்டாக் வந்து லைக் லெட்ஸ் சே அந்த ஒண்ணுமே ஒரு பண்ணல. பாக்ஸுக்கு வெளியில தான் நடந்தது வழியே நம்ம பாக்ஸ்குள்ள சரி, அவங்க yeah. பிளேவே நடக்கல டில் த சம் டைம். ஸோ நம்ம சைடுல இருந்து ஒரு அட்டாக் வந்து அந்த சைடு தான். ஏன்னா மார்டினெல்லி சைடு ஆனஸ்டா லெஃப்ட் சொல்றேன், சைடு போல. yeah. எதுவுமே இல்ல. இட்ஸ் ஜீரோ, அப்சல்யூட்லி நில். இதுல ஒரு மேட்டர் சொல்லட்டுமா நானு? அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல செகண்ட் ஹாஃப்ல வந்தப்போ இவன் சொபோஸ்ல வந்து மார்டின் லெல்லிய வந்து இது பண்றதே விட்டுட்டான். அவன் எஸ் ஜாலியா வந்து சாலாவோட போயிட்டு ஹை அப்ல போயிட்டு அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க மேல. மார்டினெல்லி வந்து டே கொனாட்டே நீ 1 on 1 டீல் பண்ணிக்கோ. எப்படி இருந்தாலும் இந்த பையன் வந்து பாலும் போட மாட்டான். சோ கியோக்கரஸ் தனியா தான் இருப்பான். நீ அவன் விவிடி பாத்துப்பான். நீ தனியா டீல் பண்ணிக்கோன்னு விட்டானுங்க அவன் பாட்டுக்கு. எனக்கும் நான் மேட்ச்ல இன்னொன்னு என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, யோக்கரஸ் வந்து சென்டர் பேக்கோடயே அப்படியே கட்டி பிடிச்சு நின்ன மாதிரியே நிறைய நேரம் நின்னுட்டு ஓ. இருந்தான். அவன் வந்து அந்த ஸ்பேஸ்ல நின்ன மாதிரி எனக்கு தெரியல. மேபி அவன் கொஞ்சம் இன்னும் அந்த ஒரு பொசிஷனிங் சென்ஸை பிரீமியர் லீக்குக்கு இட்ஸ் கோயிங் டு பி பிசிக்கல் அகைன்ஸ்ட் வேன் டைக் அண்ட் கொனாட்டே, அவன் கொஞ்சம் அந்த ஸ்பேஸ்ல இது பண்ணியிருக்கணும். அதெல்லாம் நான் கண்டிப்பா. பார்த்தேன். ஏன்னா அவன் பொசிஷனிங் சென்ஸ் வந்து எனக்கு என்னமோ ஸ்டில் என்னதான் இன்னும் அவன் வரையல. லீட்ஸோட 2 கோல் போட்டாலும் பிக் கேம்ஸ்ல அவனுக்கு பெருசா பால் வராது. ஸோ அப்போ ஓ. அவன் இன்னும் கொஞ்சம் அந்த குஷனிங் ஸ்ட்ரென்த்தோ அந்த ஆக்சிலரேஷன் அதெல்லாமே வந்து அவன் ஒர்க் பண்ணும். எனக்கு இங்க ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. நம்ம வாங்கிட்டு வந்தது ஒரு 27 year old. அவன் கோல் போடுவாங்கிற ஒரு அபிலிட்டிக்காக தான் வாங்கி வந்திருக்கோம். அவன் கோல் போடுறப்போ அவனுக்கு பால் போட வேண்டியது நம்மளோட வேலை. எஸ் அதுவும் ஓ. நீ இருக்கு. வந்து நீ வந்து ஆன்ஃபீல்ட்ல போயிட்டு உன்னுடைய கேம் நீ மாத்தி விளையாடுன்னு சொல்றது எனக்கு வந்து ஜஸ்டிஃபைடாவே படல. எனக்கு அதனால தான் யோக்கரஸ் மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வருது ஓகே தான். பட் ஆனா அதுதான் நம்மளுடைய நெகட்டிவ்.
நம்ம நான் அதான் சொல்றேனே, எனக்கு வந்து இந்த கேம்ல அது வந்து எங்கட நம்ம பெர்ஃபெக்ட்டா மிட்ஃபீல்ட் அவருக்கு விளையாடணும். சர்வீஸ் கொடுக்குறது. குடுக்கல. இல்ல அதுதான். நான் நம்ம பெர்ஃபெக்ட்டா பொசிஷனிங்க்கு விளையாடணும். மட்டும் தான் என்னோட கன்சர்னா இருந்தது. ஏன்னா அவன் வந்து மேபி ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் பொசிஷனிங் எடுத்திருந்திருக்கலாம். மேபி ஏன்னா அவன் வந்து அட்டைம்ஸ் அவன் வந்து வேண்டைக்கோடையே நின்னுட்டு இருந்த மாதிரி ரொம்பவே அவன் கூட க்ளோஸரா சில இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் மேபி வேண்டைக்கு அவனை நல்லா இது மார்க் பண்ணானா வேன் டைக் சூப்பரா விளையாடணும். அதெல்லாம் வந்து நோ அது டினைங். செம்மையா விளையாடணும். ஸோ அந்த ஒரு இது இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் இட் டேக்கரஸ் அண்ட் மெடுவேகேலினா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைக் அவங்க தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் மஸ்கரா நல்லா விளாண்டான். ஆமா. ஓ வாஸ் லைக் ஸ்டீல் அப்சல்யூட் ஸ்டீல். எனக்கு குட் அதான் சொல்றேனே, பிளேயர். நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் கேம் விளையாடணும், பெர்ஃபெக்ட் கேம் விளையாடணும். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எந்த ஒரு ஒப்பீனியனும் இல்ல. ஓகே. பட் ஆனா நம்ம வந்து கண்டிப்பா தப்பு பண்ணினோம். தப்பு எஸ் பண்ணலன்னா இல்ல. ஆனா நம்மள விட அவங்க வந்துட்டு 6 மாறா விளையாடி நம்மள வந்து சப்டியூ பண்ணி ஜெயிச்சாங்க. நம்மள அவுட் பிளே பண்ணிட்டாங்க. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. எப்படி வந்து ஒரு டீம் வந்து எந்த டீம் ஜெயிக்கிறதுக்காக விளையாடிச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணினது, ஓகே 2 பேருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. 2 எஸ் டீமுமே இஷ்யூவ எக்ஸாக்ட்லி ஃபோர்ஸ் பண்ணல. yeah. மொத்தமான கேமே மிட்ஃபீல்ட்ல தான் நடக்குது. அதுல வந்து இன்னும் அட்வான்ஸ் பொசிஷன்ஸ் போனது நம்ம தான். இதுல இந்த கமெண்டரியும் இந்த பண்டிட்ஸும் வந்துட்டு ஒரு மாதிரி அது எனக்கு ஸ்லாட் சொன்னது எனக்கு நீ சொன்ன மாதிரி தான். ஸ்லாட் சொன்னது எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இதே ஃபேஷன்ல இந்த கேமை 10 தடவை விளையாடணும்னா 8 தடவை டிராவா தான் ஆகும். ஒரு தடவை அவங்க ஜெயிப்பாங்க, ஒரு தடவை நாங்க ஜெயிப்போம். இதுதான் இது. லிவர்பூல் கோல் கிடைச்சது. அது அவங்க ஃபார்வர்ட் டிரைவ் பண்ணதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணாங்க. சுபிமெண்டி பண்ணினது அந்த நேரத்துல கரெக்டான பண்ண வேண்டிய ஃபவுல் தான். இல்லாட்டி அவன் உள்ள போயிருப்பான் பிளேயர். அது பண்ணினான். அவங்களுக்கு ஃப்ரீ கிக் கிடைச்சது. தே ஸ்கோர்ட் ஃப்ரம் தட் ஃப்ரீ கிக். நம்மளுக்கு ரைஸுக்கு இதே மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிடைச்சது. ஒரு ஃப்ரீ கிக் கிடைச்சது. அவன் வெளியே 6 அடிச்சான் பால். அதுல நம்மளுக்கு மாட்டிக்கிச்சு, நம்மளுக்கு போல. எஸ் எனக்கு எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். இப்ப நம்ம அந்த இடத்துல ஃப்ரீ கிக் அடிச்சு நம்ம கோல் போட்டிருந்தோம்னா நரேட்டிவ் மாறி இருக்குமானா எனக்கு தெரியல. ஏன்னா மறுபடியும் இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. இல்ல அவைய சொல்லுவாங்க செட் பீஸ் விடாம வேற செட் பீஸ்ல ஓ கோல் செட் பீஸ் போட்டிருக்காங்கன்னு இல்லாம சொல்லுவாங்க. வேற கோல் ஸ்கோர் பண்ண எனக்கு அதுதான் தெரியாதுன்னு. எனக்கு வந்து லைக் இது they twisted the narrative so much. நம்மளுடைய ஃபேன்ஸே வந்துட்டு ஆமா நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணல. நான் மறுபடியும் அதான் சொல்றேன். நம்ம வந்துட்டு ஒரு பெர்ன்லியை போய் விளையாடலாம். அவையில போயிட்டு பெர்ன்லியாவே கஷ்டம் தான். நம்ம பெர்ன்லியை விளையாடலாம். ஆனா நம்ம வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ல அவங்களுடைய ஹோம்ல விளையாடுறோம். நம்ம கடைசியா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் லிவர்பூலோட ஜெயிச்சது 2013லயோ என்னமோ. நம்ம இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு தான் அந்த கேம்குள்ளேயே போனோம். Yeah. அப்படி போனப்போ லைக் எல்லாருமே வந்துட்டு அவங்க 4 கோல் கன்சீட் பண்ணி வல்னரபிளா இருக்காங்க, அதனால நம்ம போடணும்னு சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க அடிச்ச 7 கோலை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணின மாதிரி இருக்கு டோட்டலா. இதுக்குள்ள எக்ஸ்ஜியை கொண்டு வந்துட்டானுங்க. நம்ம எக்ஸ்ஜி வந்துட்டு ஓபன் பிளேல 1.8 யுனைடெட் அவே ஆடிருக்கோம், லிவர்பூல் அவே ஆடிருக்கோம் 2 கேம்ல 3 கேம்ல. இதுல எக்ஸ்ஜி எப்படி இருக்கும்னு நீ எதிர்பார்க்கற? என்னமோ இது வரைக்கும் வந்த டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் எல்லாமே வந்துட்டு ஒரு 5-4ன்னு எல்லா டீமும் ஜெயிக்கிற மாதிரி. பெப் இவ்வளவு தடவை போயிருக்கான் ஆன்ஃபீல்ட்ல, எவ்வளவு தடவை ஜெயிச்சிருக்காங்க பிஎல்ல. ஓ yeah. Yeah, exactly. And ஆர்டெட்டாவுக்கும் இட்ஸ் லைக் வின்னிங் இன் ஆன்ஃபீல்டு வந்து ஒரு அவனோட மென்டல் பிளாக்கு ஒரு இது கண்டிப்பா தான். கண்டிப்பா அது அவனே அதை தேவை. வந்து ரொம்ப ஹையா பேசியிருக்கான். வின்னிங் இன் ஆன்ஃபீல்டு இஸ் சம்திங் டிசர்வ், அவனுக்கு அதை அச்சீவ் பண்ணணும்னு. பட் இந்த வே நம்ம வந்து மேபி என்னோட ஒரு தாட் என்னன்னா ஆர்டெட்டா வந்து அந்த ஹாஃப் டைம்ல he could have made some changes. கண்டிப்பா That's what கண்டிப்பா I felt. கண்டிப்பா லேட்டா விட்டு ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது மார்டினெல்லி சைட்ல ஓ வந்து எதுவும் மை ஒர்க் ஆக காட் மாட்டேங்குது. should have bought in எசே again. கண்டிப்பா And கண்டிப்பா கேம் கொஞ்சம் செட்டில் ஆகிற டைம்ல அப்போ ஈவன் மெரினோ he was doing, அவன் என்ன பண்ணுமோ அது பண்ணான். ப்ரெஸ்ஸை லீட் பண்ணான். we played some sort of a 4-4-2 தான் நம்மளே ஆடணும் இனிஷியலா. தென் கொஞ்சம் கொஞ்சம் நானி கேமுக்குள்ள வர வர தென் மேபி மெரினோ கொஞ்சம் பின்னாடி லைட்டா வந்தான். ரைஸே வந்து சென்டர் பேக்கு நடுவுல டிராப் இன் பண்ணி தேர்ட் சென்டர் பேக்காலாம் விளையாண்டான் நிறைய டைம். ஸோ we were doing in லைக் என்ன சொன்னா நம்ம பிளான் பண்ணி வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் விளையாண்டுட்டோம். ம் செகண்ட் ஹாஃப்ல we should have made an early substitution, not அதுதான் maybe at அதுதான் the என்ன half பொறுத்த time வரைக்கும் நம்ம substitution. பண்ணின Actually, பிக்கெஸ்ட் மிஸ்டேக். நம்ம பண்ணின மிஸ்டேக் actually, நம்ம வந்து ஃபிளாலஸால விளையாடல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம நல்லா விளையாடணும், அதை பில்ட் பண்ணிருக்கணும். நம்ம yes, அங்கதான் நம்ம ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டோம். கேமை நம்ம அதுல விட்டுட்டோம். பில்டே பண்ணல. அங்க எஸ் ஒரு பெரிய ட்ரிக்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், which eventually resulted in what happened. என்னை எஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நான் வந்து yeah. இதுல வந்து அவுட் பிளே பண்ணாங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நம்ம வந்து எஸ் லைக் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் 2 டீமுக்கு எக்ஸி எடுத்து பார்த்தா 0.4 0.39 இருக்கு. இதுல எப்படி ஒரு டீம் அவுட் பிளே பண்ணுன்னு சொல்ல முடியும்? அது இல்லாம எங்கட அது வந்து இங்கேயும் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. அந்த நீங்க சொன்னீங்களே எசியா வேலைக்கு கொண்டு வந்திருக்கலாம், ஓடுகாடும் வேலைக்கு கொண்டு வந்திருக்க வேணும். அந்த எஸ் 60 எக்ஸாக்ட்லி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி எஸ் இருந்திருக்க கூடாது. சப்ஸ்டிடியூஷன் அதுல மேக் எனக்கு பண்ண என்னமோ ஒரு ட்ரிக் இருந்துச்சுன்னு தோணுச்சு. ஏன்னா அவன் 60 மினிட்ஸ் கொண்டு வந்தது சார்ட் ஆஃப் டு டெல் த நார்வீஜியன் இன்டர்நேஷனல் டீம் தட் ஹி இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட் டு கோ ஆன் இன்டர்நேஷனல் பிரேக்.
அதுவுமே ஒரு ட்ரிக் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பட் அவன் ஸ்டார்ட் பண்ணாததுமே அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்னுடைய பிக்கெஸ்ட் கேமுக்கு நான் என் கேப்டனை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஈவன் தோ ஹி இஸ் லைக் நாட் ஃபுல்லி ஃபிட். ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி கேம்ஸ்ல கேப்டன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர்னு. இவன் எஸ் பண்ணாம Yeah. விட்டதுமே ஓகே நம்ம இது பார்க்கலாம். நான் எதிர்பார்த்தேன் 60th மினிட்ல தான் கொண்டு வருவான்னு எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து தே ஷுட் ஹவ் டன் தட் மேபி லைக் ஒரு எஸ் 55லே பண்ணிருக்கலாமோ எஸ் ஒரு இதுல பண்ணியிருந்தான்னா ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து இன்னும் ஏன்னா அவங்க வந்து சொபோஸ்லாய் போயிட்டான். சொபோஸ்லாய் இஸ் லைஃப் ஹி ஹேட் அ வெரி குட் கேம், அதெல்லாம் நோ டினையல். யா ஹிஸ் லைஃப் வாஸ் மேட் ஈஸியர் பை ஹவு பேட் மார்டினெல்லி வாஸ். எஸ் எனக்கு அண்ட் அதுதான் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். நம்ம நம்ம வந்து கேம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா பண்ணாம கொஞ்சம் நெய்வா விட்டுட்டோமோ. நம்ம வந்து கேம் மேனேஜ்மெண்ட் பெட்டரா பண்ணியிருந்தோம்னா ப்ராபப்ளி 0-0 கூட முடிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி வந்து நம்மளுக்கு ஒரு விக்டரி கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த வந்த ரிசல்ட்டை தாண்டி மிச்ச 2 ரிசல்ட்டுமே பாசிபிளா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல 3 ரிசல்ட்டுமே நடக்கலாம்னு இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் வந்து மேட்ச் முடிஞ்சோடனே போட்டேன். திஸ் வாஸ் ஆன் ஆர்டெட்டான்னு தான். லைக் ஆமா நான் குரூப்ல. ஆக்சுவலி ஏன்னா அவனுக்கு தெரியும் தேர் இஸ் அ வல்னரபிலிட்டி தேர் அண்ட் தேர் இஸ் சம்திங் ஒர்க்கிங் நாட் வெல். அங்க அவன் எஸ்ஏ கொண்டு வந்திருக்கான். எஸ்ஏ வந்தோடனையும் அந்த 2 மினிட்ஸ்ல 2 தடவை அவனுக்கு பால் போச்சு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஆமா ஆமா இமீடியட்லி ஹிட் டுக் டர்ன் சர்வஸ்டார். அதான் சொன்னேனே அந்த ஒரு அந்த 60 பால் மினிட்ஸ்ல மட்டும் தான். மார்டினெல்லி சொபோஸ்லாய் ஃபைட்ல என்ன நடந்துச்சோ அதை விட எசே வந்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல ஜாஸ்தியா காமிச்சான். எஸ் Oh, அந்த sir. 2 அட்டாக்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளூயிடா இருந்திருப்போமோன்னு எனக்கு தோணுது. லைக் எஸ்ஏவை ஒரு கண்டிப்பா 45th மினிட்ல கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த கர்டிஸ் ஜோன்ஸ் சப்ஸ்டிடியூஷன் தட் மேட் தெம் a bit பெட்டர். அவங்க பெட்டர் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா விளையாண்டாங்க. லைக் மேபி விளையாடினாங்க. அவங்க நல்ல செகண்ட் ஹாஃப் நல்லா விளையாடினாங்க. அதெல்லாம் செகண்ட் இல்லைன்னு ஹாஃப் சொல்ல முடியாது. நல்லா விளையாண்டாங்க. ஆன்ஃபீல்ட்ல விளையாடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படிதான். ஹோம் டீம் கிட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஓனை ஸ்கோர் பண்றதுக்கு அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா உன்னோட அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அவங்க அந்த அட்வான்டேஜை சூப்பரா பண்ணி விளையாடினாங்க. எஸ் அழகா எக்ஸாக்ட்லி. விளையாடினாங்க. 60th மினிட்க்கு அப்புறம் தான் அவங்களே அட்டாக்குங்கிற ஒரு இதே பண்ணாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி ராயா வந்து நானிக்கு பால் போட்டோன்னா, அதே மாதிரி வேன்டைக் வாஸ் கிவிங் பால்ஸ் டு சலா. லைக் Yeah. சலா வாஸ் ஃப்ரீட் அப் சம்வேர் அண்ட் அந்த பால்லாம் வந்தது ஓவர் த டாப்ல வந்தது. ஒரு 2-3 பாக்ஸுக்குள்ளேலாம் வந்து ட்ரை பண்ணா. பட் இவென்ச்சுவலி நத்திங் லெட். Yep. அப்புறம் அந்த ஒன் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்னால தான் மேட்ச் டிசைடே ஆச்சு. அவ்வளவுதான். Sir. அதெல்லாம் பிரில்லியன்ட் ஃப்ரீ கிக். அதெல்லாம் நான் வந்து குறையே சொல்ல நான் பார்த்துட்டு கை தட்டிட்டு ஓகேரா சூப்பர்ரா ஃபேர் பிளே. நீ எஸ் வந்து பெரிய பெரிய பிஸ்து தான்டா நீ சொபோஸ்லாய். உன்னால நீ பண்றேங்கிறது தெரியும்டா. அது நீ பண்ணிட்ட ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட முடியும். அதெல்லாம் அதை போயிட்டு நீ வந்து ஏன் வந்து இவ்வளவு பண்ணிட்டு உன்னால ஃப்ரீ கிக்ல தான் கோல் போட முடிஞ்சதுதான் சொல்ல முடியாது. அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். அது தேவை ஆட்டடா. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் வந்து கரெக்ட். லைக் அதுதான் ஆட்டடா சொல்லுவான். இந்த மாதிரியான கேம்ஸ்ல எல்லாம் 2 விஷயம் தான் டிசைட் பண்ணும். ஒன்னு வந்து உனக்கு ஒரு சில்லி மிஸ்டேக் which will cost a goal. ஏன்னா 2 டீமுமே அந்த அந்த லெவல் இன்டென்ஸா விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் டிஃபரன்ஸ் கிரியேட் எஸ் பண்ணும். அந்த மொமெண்ட் ஆஃப் மேஜிக் தான் வந்துச்சு. ஸோ எனக்கு அதுல அவன் சொன்னதுல பிடிக்காத விஷயம் வந்து எஸ்ஏ பாயிண்ட் பண்ணி பேசினது எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து உன்னோட வேலை 60 மினிட்ஸ்க்கு மேல வரைக்கும் நீ இந்த சான்ஸ் கிரியேஷன்ல எயிட் பண்றது ஒரு கோச்சோட வேலை. பால் கொண்டு போய் கடைசியில ஃபைனல் தேர்ட்ல கொண்டு போற வரைக்கும் உன்னுடைய வேலை. அது நம்மளால பண்ண முடியாதப்ப நம்ம 3-4 சான்ஸ் மிஸ் பண்ணினோம். எஸ்ஏ கடைசியில விட்டான். அதெல்லாம் நீ அது சொல்லவே கூடாது நீ. எனக்கு அது அது வந்து பிடிக்கல. அவனே மேக்கப் பண்ணிக்கணும். அவனுக்கு அது தெரியும் பிளேயர்ஸ் இந்த வந்து மார்டினெல்லி சிங்கிள் அவுட் ஒர்க். பண்ணாதாமா அது எதுக்கு? எக்ஸாக்ட்லி. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. சோ அது ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. சோ இதுதான் எனக்கு இந்த நரேட்டிவ்ஸ் பார்ட் தான் நான் மெயினா பேசணும்னு நினைச்சேன். லைக் which is also making our fans think that okay இவ இல்ல இது வேஸ்ட்னு. 3வது கேம் ஆஃப் தி சீசன் இது. 3வது கேம்ல டைட்டில் டிசைட் ஆகுதுன்னா நம்ம ஃபுட்பால் பார்க்கறதே நிறுத்திடலாம். அவங்க எதுக்கு விளையாடணும் நம்ம எதுக்கு பார்க்கணும். எனக்கு அதுதான் இருக்கிறதுலே நம்ம சீசனுக்கு இப்ப கஷ்டமான கேம். நான் ஃபர்ஸ்டா சொன்னேன். ஃபர்ஸ்ட் 6 கேம்ல நம்மளுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னதான் நம்ம கஷ்டமான டீம் விளையாடினாலும் நம்ம ஒரு சீசன் எடுத்து சார்ட்டை பார்த்தோம்னா எதெல்லாம் நம்மளுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் கேம்ஸ் நம்ம யோசிப்போமோ அந்த கேம்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த வே போகுது. எஸ் எக்ஸாக்ட்லி. வி பிளேட் யுனைடெட் ஓல்ட் அவே ட்ராஃபர்ட், போகுது, லிவர்பூல் அவே போகுது, ஆன்ஃபீல்ட். நியூகாசில் அவே போகுது 6 எஸ் கேம்ல. இது இந்த 3 கேம் போகுது. நம்ம இப்ப கூட பார்த்தா கூட நம்ம டேபிள்ல 6 பாயிண்ட் எடுத்திருக்கோம் 9 பாயிண்ட்ல. 3 பாயிண்ட் தான் விட்டுருக்கோம். இது வந்து 30வது கேம்ல நம்ம வந்துட்டு நமக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற டீமுக்கும் 10 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கிற அளவுக்கு எல்லாருமே அவ்வளவுதான் நம்ம லீக் ஜெயிக்க மாட்டோம். இதுல இந்த அட்டாக் பண்ற டீம் தான் லீக் ஜெயிக்கும், டிஃபெண்ட் பண்ற டீம் ஜெயிக்காது. லிவர்பூல் ஜெயிக்க போறாங்க இந்த சீசன்னா. இந்த கேம்ல அவங்களும் அதான் பண்ணாங்க. ஒரு ஷாட்ல அந்த ஒரு கோல் போச்சு. அதுலன்னு சொல்லிட்டு திருப்பி மாத்திர முடியுமா? எனக்கு லைக் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேவ் a mic they feel they can say anything. ஒருத்தன் போட்டிருந்தான் கேரி நெவல் காமெண்ட்ரிக்கு ஒருத்தன் போட்டிருந்தான் ஆர்சனல் வந்து லாங் பால் தான் போடுறாங்க, லிவர்பூல் நம்மளை விட அவங்க தான் லாங் பால் கவுண்ட் எடுத்து போடுறான் ஒருத்தன். இந்த பாயிண்ட்ல லிவர்பூல் 24 லாங் பால் போட்டிருக்காங்க, ஆர்சனல் 23 லாங் பால் போட்டிருக்காங்க. கமெண்ட் சொல்றப்ப லாங் பால்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ்.
நம்மளுடைய லாங் பால்ஸ் இன்னும் ஜாஸ்தியா டிராவல் ஆயிருக்கு அவங்களுக்கு போறதை விட நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணணும். எனக்கு எஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு இது என்னமோ நான் எனக்கு the more I saw all of this, the more I was like, மேபி நம்ம தப்பா கேமை பாக்குறோமோ, மேபி நம்ம கேமை ஒழுங்கா வேற ஏதாச்சும் ஒரு கேமை பார்த்தோமோ நம்ம. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனஸ்டாவே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. லைக் ஐ குட் see the negatives, பட் இவங்க பெயிண்ட் பண்ணின பிக்சர் வந்துட்டு ரொம்ப ஒரு கொடூரமா இருந்துச்சு. நம்ம வந்து ஏதோ ஆன்டி ஃபுட்பால் ஆடணும், இல்ல லிவர்பூல் ஃபேன்ஸ் வெளியே வந்துட்டு ஸ்டேடியம்க்கு வெளில ஆர்டெட்டா ஃபுட்பால் ஆட வரல அப்படின்னு. டேய், நீங்க என்னடா பண்ணீங்க 45 நிமிஷத்துக்கு? உங்க ஹோம் கேம் விடாது. எஸ் எனக்கு அதுதான் எக்ஸாக்ட்லி சுத்தமா அந்த இதுவே புரியல. சோ இந்த நரேட்டிவ் அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன் மெயினா. அண்ட் ஐம் கிளாட் தட் வி காட் லைக் லிட்டரலி ஒரு 25 மினிட்ஸ் இந்த நரேட்டிவ் அட்ரஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு கிடைச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களை நீங்க பார்த்து காமெண்ட்ஸ்ல உங்களுடைய இது என்னன்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் ரேட்டிங் சொல்ல போறதுக்கு முன்னாடி இந்த கேம்ல கண்டிப்பா நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸும் இருந்துச்சு, நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. மெல், நீ பார்த்த பாசிட்டிவ்ஸ்னா மெயினா இது சொல்லு. பிளேயர் மூலமா நான் பாசிட்டிவ் சொல்லுவேன் வந்து ரைஸ் மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல் பண்ணின டெம்போ, கலஃபியோரியம் ஆன்ஃபீல்டுக்கு ஒப்படிக்க நல்லா விளையாடினுவான். அந்த சேலஞ்சஸ், ஃபவுல்ஸ், டூல்ஸ் வின் பண்ணினது, பிரச்சனையே சொல்லலாது. டிஃபென்சிவ் பேக் லைன் மூலமா ஈவன் அந்த ஸ்லீவா ஏர்லியா இன்ஜர்ட் ஆயின இவன் மஸ்கெரா யங் ஏஜுக்கு வந்து அவன் அந்த கேமை ஹேண்டில் பண்ணி அந்த பிசிக்காலிட்டியை ஹேண்டில் பண்ணி நல்லா இருந்தது. அந்த கலஃபியோரியம் மஸ்கெராவும் ஃபால்ட் பண்ண சொல்லல. அது வேற நான் சொன்னேன் ஜூபர்மேண்டி அந்த நேரத்துல அந்த சேலஞ்ச் அவன் செய்யறது அது ஸ்மார்ட் டேக்கிள்னு சொல்லலாம். அந்த ஸ்மார்ட் பிளே அந்த டாமினிக் ஷாபஸ்லை மூமெண்ட்ல. வேற நான் சொல்லுவேன் I think the bad things வந்து of course நாங்க எல்லாரும் சொல்லுவோம் மார்டினெல்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு சரியான ஃப்ளாடா இருந்தது. நாங்க முதலே சேஞ்ச் பண்ணியிருக்க வேணும். பட் அக்கள் சொல்லுவாங்க ஏன் மார்டினெல்லியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. டிபிக்கல் மார்டினெல்லி லிவர்பூலோட நல்லா விளையாடுவார். என்ன நடந்ததோ தெரியாது மார்டினெல்லிக்கு. ஆனா பிளஸ் அவன் டிஃபென்சிவ் எதுவும் ப்ரொவைட் பண்ணுவான். ஏன்னா அந்த நம்ம நேத்து கேம்ல பார்த்தப்ப கூட வந்து ஒரு பிரேக்குக்கு வந்து அவன் தான் மறுபடியும் ஓடி வந்து இன்டர்செப்ட் பண்ணி பால் எடுத்துட்டு போவான் திருப்பி. ஸோ அதுக்காக தான் அவனை வச்சிருந்தோம். ஆனா அதுல நெகட்டிவ் வந்து மெயினான பார்ட் என்னன்னா அது எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்மளுக்கு அது தேவைப்பட்டது, எந்த பாயிண்ட்ல we had to like take another step and go to the next part. அதுதான் வந்து நம்ம அங்கதான் மிஸ்டேக் பண்ணிடுவோம் மார்டினெல்லியை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும். யா So any other positive or negative நீங்க பார்த்தது? நான் வேற ஒரு பாசிட்டிவ் சொல்ல வரேன். இந்த பிளேயர் ஆக்சுவலி மூணாவது மேட்ச் இது. மூணாவது மேட்சும் இவன் இந்த சீசன் தான் எனக்கு நான் சொல்ல இயலும். இவன் அந்த இன்ஜர்ட் இல்லாம இருந்தா ஷைன் பண்ணுவான் தான் ஜூலியன் டிம்பர். ஜூலியன் டிம்பரோட பெர்ஃபார்மன்ஸ் நேற்று வந்து சரியான சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபென்சிவ்லி. அவன் அந்த லிவர்பூல் பிளேயர்ஸ் அவன் பக்கத்தால போக கஷ்டப்பட்டவாங்க. அவன் அந்த பிசிக்காலிட்டி மூலமா சேலஞ்ச் பண்ணி கஷ்டமான டைம் கொடுத்தவன் லிவர்பூல் சைடு அவன் பிரேக் டவுன் பண்ணதுக்கு. ஸோ ஐ திங்க் யூரியன் டிம்பருக்கு கிரெடிட் கொடுக்க வேணும். கண்டிப்பா கண்டிப்பா he was fantastic in the game. கண்டிப்பா அவன் வந்து எண்ட் வரைக்குமே சூப்பரா விளையாடு. அந்த ரைட் பேக்ல வந்துட்டு அதான் நீ சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். என்னன்னா மெயினா வந்துட்டு அவன் இன்ஜுரி ஃப்ரீயா நம்ம எவ்வளவு தூரம் அவனை பார்த்துக்க முடியுமோ அந்த ரொட்டேட் பண்ணி அவனை வந்து வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவனையும் கேலஃபியோரையும் நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரெண்டு பேருமே அந்த ஒரு ஆஸ்பெக்ட்னு வர்றப்போ. லைக் பேலன்ஸ் அந்த டிஃபென்ஸை பேலன்ஸ் அவுட் பண்றதே அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் காம்பினேஷன். மேபி நம்ம வந்து ஒரு பாட்டம் ஆஃப் டீமோட விளையாடுறப்ப வி கேன் பிளே கேலஃபியோரி அண்ட் ஒயிட். பட் மற்றபடி எந்த ஒரு கேம் போனாலும் கேலஃபியோரி அண்ட் டிம்பர் இஸ் ப்ராபப்ளி அவர் பெஸ்ட் ஃபுல் பேக் பேரிங். அது வந்து டெஃபினட்டா வந்து வெரி குட் பாயிண்ட். டிம்பர் வாஸ் வெரி வெரி குட் இந்த கேம் எஸ்டர்டே. அது நோ டினைல். கண்டிப்பா ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருமே இன்ஜுரி ஃப்ரீயா இருக்காங்க. லைக் ஈவன் இஃப் கேலஃபியோரி நீட்ஸ் டு அவனோட மினிட்ஸ் கரெக்டா மேனேஜ் பண்ணி இது பண்ணும். அண்ட் ஆர்டெட்டா நல்ல வேலை நேற்று லூயிஸ் கல்லி கொண்டு வரலி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவனுடைய கேமே கிடையாது, அவனை கொண்டு வந்திருக்கும் தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு லூயிஸ் கேலியை ஸ்டார்ட் பண்றோம், டிம்பரை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஓகே எனக்கு புரியுது நீ டிஃபென்சிவ் மைண்ட் செட்டோட போறேன். அவன் கேலஃபியோரை கொண்டு வந்தது எங்காலும் ஏறுவான், நீ முடிஞ்சா உங்கால வச்சு புடிச்சுக்கோங்கிற மாதிரி தான் அவன் பண்ணினான். அது கரெக்டா நடந்தது. அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அவன் கூட விளையாடின விங்கர் நல்ல கேம் வரல. சோ அவங்களுடைய ரைட் சைடு இன்னும் போர்ட்டன்ட் ஆன மாதிரி நம்மளுக்கு ஆயிடுச்சு எக்ஸ்ட்ராவா. போர்ட்டன்ட் ஆன மாதிரினாலும் அவங்க சைடு வந்து அந்த சைடு வந்து அட்டாக் எல்லாம் வரல ஒன்னும். அந்த 60 நிமிஷம் வரைக்கும் சும்மா அவனுங்களும் ஒன்னும் பண்ணல இவனுங்களும் ஒன்னும் பண்ணல. அந்த விங்கர் ஆக்சுவலி நேற்று கேம்ல டெட்டா தான் இருந்தது. ரேதர் இந்த ரைட் சைடு தான் வந்து தேர் வாஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆன் போத் தி டீம்ஸ். பட் அது வந்து
கஷ்டமா இருந்தது. அதான் அது இப்படி வித்தியாசமா பார்க்குறோம். பிகாஸ் Yeah. அங்கட லெஃப்ட் சைட் நெக்லெக்டடா இருந்தது. Yes, யா exactly. ட்ரூ அப்சல்யூட்லி ட்ரூ யா Yeah. ஸோ அதுதான் இது பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னா அதான் என்ன பொறுத்த வரைக்கும் கேம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா பெட்டரா ஆ. இருந்துக்கணும். நீ வந்து Yes. அந்த எந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி லைக் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி தேவைப்பட்டது. அந்த பாயிண்ட்டுக்கு மேல அவங்க அட்டாக் பண்றாங்களா நம்ம அது அந்த பாயிண்ட் நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுவே ஒரு பயங்கரமான ஷிஃப்ட் மாதிரி ஆயிடும். ஓகேடா இவங்க Yes. அமுக்கிடுறாங்க, இவங்க படுத்துடுறாங்க, நம்ம அந்த நேரத்துல போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா தான் பண்ணுவாங்க மென்டாலிட்டி வைஸ். நம்ம அந்த நேரத்துல வந்துட்டு அந்த சப்ஸ்டிடியூஷனை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணியிருந்தோம்னா கேமோட இது நான் ஸ்டில் ஸ்டாண்ட் பை தட். நம்ம சப்ஸ்டிடியூஷன் இதுவா பண்ணியிருந்தோம்னா அவங்களுமே இவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணின அளவுக்கு அந்த 60 மினிட்ஸ்க்கு மேல அட்டாக் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ஜோன்ஸ் கொண்டு வந்தது எவ்வளவு கண்ட்ரோல் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ஓகே எசே ஒரு த்ரெட்டா இருக்காண்டா, எனக்கு வந்து நான் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்ததை பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் வரவே இல்லையா அவங்களுக்கு. Yes. அந்த ஓடகார்டு நம்ம வந்து ஒரு 60 மினிட்ல கொண்டு வந்தோம்னா அவனும் எசேவையும் கொண்டு வந்து சேர்த்து ஆட வைக்கிற பிளான் புரியுது. பட் ஆனா அது எவ்வளவு எஃபெக்டிவா நம்மளால பண்ண முடியுது. Mm. அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம வந்து அந்த அந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம ஒழுங்கா பண்ணல. அந்த கேம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம அந்த இடத்துல தான் என்ன பொறுத்த வரைக்கும் விட்டோம் கேம். அது Yes. வரைக்குமே ஈவென்ட் கேம் தான் அது. Yeah. அந்த இடத்துல நம்ம கேமை விட்டோம். And then கண்டிப்பா அது ஒரு அவங்களும் பெரிய வந்து negative. they had time to sit back and அவங்க கரெக்டா ஸ்டாப் பண்றது அதுக்கான இது அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. As soon as Exactly. these guys came in, அது நடந்தது. நம்ம வந்து கொஞ்சம் பால்லாம் இது போட்டோம். அண்ட் ஆர்டெட்டா டவுமேனை கொண்டு வந்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் வெரி சர்ப்ரைசிங்கா டிசப்பாயிண்டிங். இருந்தது. எனக்கு வெரி 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 டிசப்பாயிண்டிங் அது. அவன் நீ வந்து ஒரு 15 வயசு பையனை நீ எந்த பிலீஃப்ல வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு ஒரு ஆன்ஃபீல்ட்ல ஒரு Actually, டைட்டில் கிளாஷ் மாதிரியான நடக்கிற கேம்ல நீ எந்த தைரியத்துல அவனை கொண்டு வர? என்ன உன் பிளான் என்ன அந்த இடத்துல? yes, நீ அவனை கொண்டு yes. வந்து என்ன எதிர்பார்க்கற அவங்க கிட்ட? நான் ஒரு மறுபடியும் உனக்கு ஒரு பெனால்ட்டி வாங்கி கொடுப்பான்னா? He's Actually, 15 years old. Treat him like a 15-year-old. நான் அதுதான் நினைச்சேன். மேபி அர்டெட்டாவோட தாட் ப்ராசஸ் அதான். ஏன்னா அவன் வந்தோடனே அவனுக்கு ஒரு 3 பால் போட்டான் ஓடேகர். லைக் இதுதான் ப்ரீ சீசன்லயும் நடந்தது. As soon as Penalty. Dauman came in, like every ball was going through him only, Oh. rather other side round. And you know, Leeds, okay, but someone like Caceres, அவங்கிட்ட வந்து and they had the bottom எண்டோவையும் கொண்டு வந்தாங்க. ஸோ Correct. அவங்களுக்கு ப்ராப்பரான கவர் இருந்தது. அவன் வந்து என்ன கேட்டா அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கெயின் ஆகும் இல்லையா, பட் இந்த கேம் அவனால ஒரு தேவையே இல்லையா அந்த டிஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? வந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் சப்ஸ்டிடியூஷன் ஆயிருந்தது. எனக்கு எனக்கு அது பயங்கர ஒரு மாதிரி டேய் நானே திஸ் இஸ் நாட் விளையாண்டுருக்கலாம். சொல்யூஷன். நீ பண்ண கூடாதுடா. இது எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு சொல்யூஷனா உன் மைண்ட்ல இருக்கவே கூடாது இந்த பாயிண்ட்ல. எஸ் எக்ஸாக்ட்லி. நீ ஏன்னா வந்து இப்ப அவங்க வந்து ரியோ என்கும் கொண்டு வந்தாங்க நியூகாசில் கேமோட. ஆனா அந்த கேம்ல அவங்க ஒரு கோலை சேஸ் பண்ணிட்டு இருந்தப்போ 10 பேர் தான் அகேன்ஸ்டா விளையாடினாங்க. இவங்க இப்ப 11v11 இருக்கு. உன்னுடைய பெஸ்ட் பிளேயரை நீ எதுக்கு தூக்குற? எனக்கு அது எஸ் வந்து ஒரு எக்ஸாக்ட்லி. பெரிய நெகட்டிவ் இந்த கேம்ல. எனக்கு வந்து லைக் நம்ம எண்ட் ஆஃப் த டே சொல்லலாம் நோனி கேஸ் அவுட் ஆயிட்டான். கேஸ்ட் அவுட் நோனி இஸ் a better option to score a goal than a 15-year-old kid at Anfield. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அடுத்து வந்து எதுவும் இன்டர்நேஷனல்ஸ் தானே போறான். இன்டர்நேஷனல் நானே ஸ்டார்ட் பண்ணுவானான்னு கூட தெரியாது. இவன் 90 விளையாட விட்டுருக்கலாம். ஆமா. அதுதான் எனக்கு அது ஒரு கன்சர்ன் இருந்தது. டவுமன் வந்து சேஞ்ச் பண்ணுவானா கேமை, ஐம் நாட் குவைட் ஷூர். அந்த 15-year-old கேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா, அவன் 15-year-old வந்து அவன் வந்து கேம் சேஞ்ச் பண்ணி அவன் எனக்கு வந்து ஒரு ஈக்குவலைசர் வாங்கி கொடுப்பான்னா அப்புறம் எதுக்கு எஸ்ஜேவும் ஓடேகார்டோ ஒரு எக்ஸாக்ட்லி ஜூபிமெண்டியோ எக்ஸாக்ட்லி ஒரு யோக்கரஸோ இருக்கிறான் நம்ம ஸ்குவாடில். எனக்கு போன சீசன்லயே இதான் பிரச்சனையா இருந்துச்சு. நான் கௌதம் இவன் ஹேமந்த் தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்டோட பேசுறப்ப அவன் கரெக்டா அவன் கிளீனா சொன்னான், ப்ரோ நம்ம இருக்கிற ஸ்குவாடுக்கு நம்ம ஒரு 16 வயசு பையன் மேல ரிசல்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணக்கூடாது. எஸ் எக்ஸாக்ட்லி. நோ மேட்டர் வாட் நீ வந்து எஸ் மறுபடியும் ஒவ்வொரு கேம்லயும் உன்னை வந்து சேவ் பண்ணி உனக்கு வந்து ரிசல்ட் எடுக்க போறது 16 வயசு பையனா, அப்ப இருக்கிறவெல்லாம் என்ன செய்யறான்? எஸ் எக்ஸாக்ட்லி. அதுதான் எனக்கு அந்த பிரச்சனை. எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் நான். அந்த எப்ப அவன் வந்து இவன் டவுமன் வந்தானோ என்னடா நடக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது பெரிய நெகட்டிவ். எனக்கு வந்து அது சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு நெகட்டிவ் இந்த கேம்ல நான் பண்ணோம்னா. பட் என்ன சொல்றதுன்னா இட்ஸ் ஒரு பாசிட்டிவா அதை நான் என்ன மாதிரி பாக்குறேன்னா, ஓகே டவுமன் இஸ் கோயிங் டு பி பிட் மோர் இன்வால்வ் வித் ஃபர்ஸ்ட் டீம் அண்ட் ஹீஸ் கோனா கெட் மோர் மினிட்ஸ் அப்படின்னு ஒன்று மட்டும் தான் நான் அதை பாக்குறேன். ப்ராபப்ளி அவ்வளவுதான். மற்றபடி ப்ராபப்ளி லைக் அவனுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் கிடைச்சிடும். ஓகே இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா அவன் கேக்ரஸ் எல்லாம் 2 டேக்கிள்லாம் போட்டான். பையன் கொஞ்சம் ஓகே ஓகே அதுதான் எனக்கு இன்னொன்னு என்னன்னா ஒரு 15 எதுவும் வயசு பையன் ஆயிடக்கூடாது பிசிக்கலுக்கு, எக்ஸாக்ட்லி அதுவும் ஒரு பிசிக்கலி பயம் இருந்தது. பட் ஆல்ரெடி லைக் டிஃபெண்டர்ஸுமே வந்துட்டு அவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்துல தான் விளையாடுறாங்க. அது பட் ஆனா இந்த மாதிரி ஒரு அவனுடைய 16-year-old பாடியில என்ன வேணா நடக்கலாம். எஸ்
ஸோ ஸோ நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பி யமால். எஸ் நீ வந்து அதுக்கு யமால் ஒருத்தன் பண்ணிட்டான்டா, அதனால வந்து என் டீம்லயே ஒருத்தன் 15 வயசு பையன் இருக்கான், போ போ நீயும் யமால் மாதிரி ஆகுனா எல்லா இடத்துலயும் ஆக முடியாது. எஸ் ஸ்லோவா இன்டகிரேட் பண்ணும். Yeah, அது so வந்து like I was very disappointed with that. இது வந்து யா அந்த மேட்ச் இல்ல கேம் டைம் எஸ் கொடுக்கறதுக்கு. எக்ஸாக்ட்லி கண்டிப்பா கண்டிப்பா அப்சல்யூட்லி கண்டிப்பா. இட் இஸ் நாட் த கேம். இது உனக்கு தேவையில்லாத ஒரு வேலைங்கிறது. அவனுக்கே ப்ரெஷரா இருந்திருக்கும் யா ஆன்ஃபீல்டு. எக்ஸாக்ட்லி இது சேசிங் வந்து கேம் அட் எமிரேட்ஸ் இல்ல, ஆன்ஃபீல்ட் இது ஆன்ஃபீல்டு. அண்ட் டு அதுவும் கேமை சேஸ் பண்றான். இப்போ லைக் நம்ம ஒரு 1 கோலா ஒரு நில் இருக்கும்போது மேட்ச் வின்னர் போறது வேற. இவென்ச்சுவலி நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆச்சு இருக்கும், அந்த ஒரு கேரண்டி இருக்கு. ரேதர் நம்ம ஒரு டிரா பண்ணும், நம்மளே ஒரு பாயிண்ட்டுக்காக ஃபைட் பண்ண இடத்துல வந்து அவனை கொண்டு வர்றது வந்து ஆஹ், எனக்கு அது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஓகே ரொம்ப அவன் வரானேன்னு லைட்டா சந்தோஷமா இருந்தது. பட் அவனை அவனை டிபெண்ட் பண்ணியே பிளே நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பிளே வந்து இட்ஸ் லைக் அவன் தான் சொல்யூஷனா, அப்போ இங்க வெரி இருக்கவன்லாம் என்ன? டிசப்பாயிண்டிங், வெரி அது டிசப்பாயிண்டிங். ஒரு கொஸ்டின் வந்தது. எனக்கு நான் மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். டேய் என்னடா இவனை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ற நீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து நீ வந்து ஈத்தன் வெனரி தான் வந்துட்டு, நீ அட்லீஸ்ட் அவனாவது பெட்டர் ஆப்ஷனா இருந்திருப்பான். ஈத்தன் வெனரி வந்துட்டு சிட்டியோட நம்ம 5-1 ஜெயிக்கிறப்ப அவன் ரைட் விங்ல இருந்தா வந்து ஒரு கோல் போட்டான். உனக்கு எஸ் அவனும் இருக்கான், நீ அவனை அப்படி பார்க்கல இவன் அப்படி பாக்குறேன்னா எனக்கு சீரியஸா புரியல. எனக்கு எந்த ஒரு இது அப்ப நீ என்ன பண்றேன்னு என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் நெகட்டிவ்ங்கிறது நம்ம கேம் மேனேஜ்மெண்ட். எவ்வளவு அந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம பண்ணின கேம் மேனேஜ்மெண்ட் which ultimately led to them winning was my biggest negative. எஸ் பாசிட்டிவ்னா நம்ம சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் லைக் பிக்கஸ்ட் விஷயம் நான் சொன்னது அதான். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிவியூல நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கேம் வீக் 3ல நடக்குது. ஸோ கான்சிக்வன்சஸ் வந்து ஒரு கேம் வீக் 30ல நடந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மோசமா இருக்காது. ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் அது. எஸ் ரெண்டாவது பாசிட்டிவ்ங்கிறது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக் 6 கேமை நம்ம அவையில போய் விளையாடுறப்போ நம்மளுடைய ஸ்டார்டிங் லைனப்ல இருக்கிற ஒரு 3-4 பேர் அவைலபிளா இல்லைங்கிற ஒரு பட்சத்துல உள்ள போறப்போ ஒரு ஃபேனாவோ இல்லாட்டி ஒரு டீமாவோ ஒரு நர்வஸ்னஸோ எதுவுமே இல்ல. பயங்கர அஷ்யூர்டா இருந்தாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் நம்ம பேசின மாதிரி சலீபா போயிட்டான் 6 நிமிஷத்துல. அவன் போனதுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு டீமா அஷ்யூர்டா பயங்கரமா விளையாடினாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி அது வந்து எனக்கு வந்து பயங்கர பெரிய பாசிட்டிவ். எப்படி நம்ம கேம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு பெரிய நெகட்டிவோ அந்த அளவு அதே அளவுக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பாசிட்டிவ். எனிதிங் ஆக்சுவலி எல்ஸ்? பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இஸ் குட், அது யா, ஒன்று சொல்லுவேன். பட் ஸ்டில் நம்ம டீம்ல வந்து என்ன சொல்றதுன்னா பொத்துமே விழுந்துட்டானுங்க. முதல் 3-4 வாரத்திலேயே 5 பேர் 6 அது பேர் அக்ராஸ் த இன்னும் லீக் இல்ல. எல்லாருக்குமே நடக்குதுடா. அது என்னன்னு எஸ் புரியல எனக்கு. லைக் எஸ் எல்லாருக்குமே நடக்குது. லைக் செல்சி சிட்டி நடக்குதுன்னா நம்ம சொல்லலாம் அவங்க வந்து கிளப் வேர்ல்ட் கப்ல விளையாடினாங்க அப்படின்னு. இப்ப திடீர்னு நேத்து லிவர்பூல் மேட்ச்ல அப்படிதானே கொனாட்டே விழுந்துட்டான், வேர்ட்ஸ் விழுந்துட்டான், எல்லாருமே விழுந்து தானே கிடந்தாங்க. அது என்னமோ எஸ் அக்ராஸ் த எக்ஸாக்ட் லீக் என்னமோ நடக்குது. அது என்னன்னு தெரியல. இவங்க வந்து பிளேயர்ஸ் இவ்வளவு விளையாடுறதா இன்டென்ஸ், அதுவும் ஒரு கொஸ்டின் நமக்கும் இருக்கு. லைக் நம்ம நான் கான்டாக்ட் இன்ஜுரி நடக்குதுன்னா அது ட்ரைனிங்ல நடக்குதா, நம்ம ட்ரைனிங் மெத்தட்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அதுல. எஸ் பட் நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னா போன சீசன்ல பெஞ்சில் சப்ஸ்டியூட் கொண்டு வர கூட ஆளே இல்லாம ஆள் இருந்தது. இல்ல. அட்லீஸ்ட் இப்போ வந்து யா அந்த ஒரு ஆட்கள் இருக்காங்க நினைக்கும் போது கண்டிப்பா கொஞ்சம் லைக் இட்ஸ் பிட் ஹாப்பி. கண்டிப்பா. பை பட் த வே ஹின்சாப்பி ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஹியர் வி கோ வந்துடுச்சு. ஓகே ஸோ அபிஷியலா வந்து அட்லீஸ்ட் 14 நம்பர் அடுத்தவன் ம் ஓகே நம்பர் 5. அட்லீஸ்ட் வி ஹேவ் சம் ஒன் லைக் என்ன சொல்றது, எல்லா ப்ரோ பிளேயர்ஸ் பொசிஷன்ஸ்லி வி ஹேவ் சம் சார்ட் ஆஃப் குட் பேக்கப். கண்டிப்பா. அண்ட் பேக் ஃபோர்ல சலீபா கேப்ரியல் தவிர மற்ற எல்லாருமே வந்து 2 பொசிஷன்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதான் தட்ஸ் குட். எனக்கு ஸ்குவாட் வந்து நம்ம பில்ட் பண்றது இப்பதான் அந்த நான் வந்து இதுல ஃபுட்பால் மன்றம்ல வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு வந்தேன். என்ன எங்கிட்ட கேட்டா ஸ்குவாட்ல நம்ம கிட்ட எல்லா டூல்ஸ் இருக்கா, எல்லா ப்ரொஃபைல்ஸும் இருக்காங்க, இருக்கு. அதை யூஸ் கேம் பண்ண வேண்டியது மேனேஜ்மெண்ட் இதுக்கு இனி மேல சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஆர்டேட்டா கையில இருக்கு. ஆர்டேட்டா அவ்வளவுதான். இதுக்கு எக்ஸாக்ட்லி மேல இட்ஸ் வந்து நம்ம ஸ்குவாட வந்து ஒரு சோர் பாயிண்டா நம்ம இதுக்கு மேல சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். யா We have everything. இந்த தடவை அவன் கேட்டது எல்லாம் வாங்கியும் கொடுத்துட்டாங்க, கேட்ட மாதிரி கரெக்ட். பிளேயர்ஸும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் அப் ஃபார் ஹிம் டு வின் அட்லீஸ்ட் அ சில்வர். இல்லாட்டி வந்து இட்ஸ் கோயிங் டு பி மேசிவ் டென்ட் ஃபார் ஹிம் கிவன் த வே ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் ஆமா நான் ஃபுட்பால் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், த ஃபிலாசபி, த கண்டிப்பா. ப்ராஜெக்டோட ஃபேஸ் லெவல்லாம் பேசுறான். ஏன்னா நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு இல்லைனாலும் அவன் வாய் விட்டு வச்சிருக்கான். வாய் யா விட்டு நம்மளே பண்ணிடலாம் எதையாச்சும். ஸோ கரெக்டான பாயிண்ட் தான். பட் அதான் லைக் இதுக்கு மேல அவன் வந்து ஜெயிக்கிறது அவன் கையில தான் இருக்கு. அன்லஸ் ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபி நடந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 டிஃபெண்டரு 4 அட்டாக்கர் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு இருந்து நம்ம மறுபடியும் ஒரு 11 பேர் வச்சுதான் விளையாடணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வராத வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் he has all the tools to at least land one trophy. அது எந்த ட்ரோஃபியா வேணா இருக்கட்டும், அட்லீஸ்ட் எஸ் 1 ட்ரோஃபி லேண்ட் பண்றதுக்கான டூல்ஸ் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பட் அகைன் இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 3வது கேமுக்கு
இவ்வளவு ஒரு பெரிய ரியாக்ஷன்ஸ் அக்கப்போர் தேவையில்ல. தேவையில்ல. ரியாக்ஷன் தேவையில்ல. அந்த சரியா ரியாக்ஷன் சொன்னீங்க. வந்துட்டு மத்தவங்க சொல்ற நரேட்டிவ நம்மளும் நம்பி அதான் ஒரு விஷயத்த வந்துட்டு ஒருத்தங்கிட்ட வந்து திருப்பி ஒரு பாயிண்ட்ட சொல்ல அட் சம் பாயிண்ட் ஹில் ஸ்டார்ட் பிலீவிங் இட்ங்கிற மாரி ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த மாரி தான் போயிடுச்சு எனக்கு. அதுதான் பயங்கர நம்ம ஃபேன்ஸே இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. உனக்கு என்ன அஜெண்டா வேணா வச்சுக்கோ மேனேஜருக்கு அகைன்ஸ்டா. பட் ஆனா இந்த கேம நீ இப்படிதான் நீ வியூ பண்ண போற. இதுதான் உன்னுடைய நரேட்டிவ்னா, நம்ம விளையாடுறதுக்கு ஒரு வந்து ஒரு நம்ம ஒரு நல்ல விளையாடணுங்கிறதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. கேம் மேனேஜ்மெண்ட் தப்பு நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு 45 மினிட்ஸ் சாலிடா விளையாடணும். அவங்களும் எதுவுமே பண்ணலையே. அதை எவனுமே யோசிக்க மாட்டானே. அந்த ஒரு நரேட்டிவ் எவனுமே புஷ் பண்ண மாட்டான். சாலா என்ன பண்ணா ஒண்ணும் பண்ணல. வேர்ட்ஸ் என்ன பண்ணா ஒண்ணும் பண்ணல. எக்கிட்டிக்கு என்ன பண்ணா ஒண்ணும் பண்ணல. பட் இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க பிகாஸ் தே ஒன் 1-0. அந்த மாதிரி தான் போயிடுச்சு கடைசியில. நான் அதுக்குன்னு நம்ம தாறுமாறா விளையாடணும்னு சொல்ல. நம்ம இதுலயும் 3 பேர் இருந்தாங்க. ஆனா நம்மளோட இது ஜூம் லென்ஸ் போட்டு பெருசா தெரியுது பிகாஸ் வி லாஸ்ட் 1-0. எஸ் எக்ஸாக்ட்லி. அதுதான் எனக்கு வந்து ஒரு இந்த நரேட்டிவ் தான் எனக்கு மெயின் கஷ்டமா இருந்துச்சு. பட் யா, ஸோ நரேட்டிவ்ஸ் பேசிட்டோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசிட்டோம். பிளேயர் ரேட்டிங் போயிடுவோம். டேவிட் ராயா. ராயா உண்மையா அந்த கோலுக்கு ஒரு தப்பு முக்கியமான சொல்ல விஷயம். எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். 1 மினிட் மேல் நான் வந்து இதுல முக்கியமான விஷயம் நம்ம சொல்லல. கார்னர்ஸ வந்து நம்ம ரொம்ப மோசமா யூஸ் பண்ணினோம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்த Yeah. ரொம்ப 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 மோசமா யூஸ் பண்ணினோம். எனக்கு அது வந்து லைக் வெரி டிசப்பாயிண்டிங் என்ன பொறுத்தவரைக்கும். ஆக்சுவலி நேத்து எல்லா கார்னர்ஸுமே வந்து நம்ம வந்து அவுட் ஸ்விங். அவுட் ஸ்விங்கர், அதுவும் லாஸ்ட் சீசன் வந்து நம்ம ஹோல் சீசன்லயே 4 கார்னர் தான் அவுட் ஸ்விங்கர் எடுத்தோம். கமெண்ட்ரியில் நான் கேட்டேன். ஆமா ஆமா ஆமா. நேத்து வந்து லைக் நேத்து வந்தது எல்லாமே அவுட் ஸ்விங்கர் தான். நேத்து ஒரு ஃபேஸ்ல ஏன்னா வந்து அவங்க லெஃப்ட் சைடுல வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரைஸ் எல்லாமே வந்துட்டு அவுட் ஸ்விங்கர் போட்டு இருந்தான். அந்த அவுட் ஸ்விங்கர் நம்ம ஒழுங்கா அட்டாக் பண்ணோமா அதுவும் பண்ணல. அவங்க ஈஸியா கிளியர் பண்ணாங்க ஒவ்வொரு சான்ஸையும். அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு அது இந்த பார்ட். யா பட் என்ன சொல்றதுன்னா அது கொஞ்சம் அவுட் ஸ்விங்கர்னால மேபி இவங்க அதுக்கு ரெடி ஆகலையா, இல்லை தே நோ தட் ரைஸ் மட்டும்தான் விளையாடுறான், அவன் வந்து தான் 2 சைட்லேயும் எடுக்கணும் அந்த இது. பட் அவங்க இன்னும் மேபி அந்த இடத்துலையும் இன்னும் அந்த ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்துருக்கணும்னு தோணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கார்னர் வந்து நிறைய வின் பண்ணி கொடுத்தான். நானினாலேயே ஒரு 4-5 கார்னர் கிடைச்சது. நேற்று கிடைச்ச ஒரு 6-7 கார்னர்ல நானினாலேயே ஒரு 4-5 கார்னர் கிடைச்சது. பட் அதை நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணல. அது டிசப்பாயிண்ட், ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு எனக்கு. அது ஒரு ரைஸோட ஒரு கிக்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேனே தான்ல. அதெல்லாம் வந்து நம்ம வெப்பன் சொல்றப்போ அது வெப்பன் எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்மளுக்கு வந்து ஃபிளாலஸா யூஸ் பண்ண முடியணும். அதுக்கு உனக்கு மல்டிபிள்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கணும். சாக்கா இல்லைன்னா ஓடகார்டு எடுக்கிறான், ஓடகார்டு இல்லைன்னா மறுபடியும் நம்ம வந்து ரைஸ் அந்த பக்கம் போட விட்டு நம்ம பண்ணினோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து யூஸே பண்ணலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அது ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. பட் யா, சாரி, கமிங் பேக் டு பிளேயர் ரேட்டிங்ஸ் அண்ட் ராயா மில். சாரி. இல்ல பரவாயில்ல. நீங்க சொன்னது வேலிட் பாயிண்ட். ராயாக்கு வந்து ஐ திங்க் நான் 6.5 இல்லாட்டி 7, ஐ திங்க் 6.5 ஃபேர் ரேட்டிங். அந்த ஃப்ரீ கிக்கை பற்றி ஒன்றும் செய்ய இல்லாத எந்த கீப்பர் இருந்தாலும் ஆலிசன் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ண ஃப்ரீ கிக் போனால் ஃப்ளா வந்து சொல்ல இல்லாது. ஆனால் முதலாவது ஹாஃபில் அவன் பொலியான பாஸ் கொடுத்தா அது டேஞ்சர் ஜோனாக ஆயிடுச்சு. வேற எந்த கேமும் சொல்ல இல்லாத முதலும் வேற கேம் மான்செஸ்டர் யுனைடெடோட விளையாடின கேம் ஓல்ட் ட்ராஃபர்ட்லயும் இப்படி நடந்திருக்கு. அந்த சில நேரம் அவன் டிசிஷன் மேக்கிங் பாசஸுக்கு அவ்வளோ ஆக்யூரேட்னு சொல்ல இல்லாத நான். ஆனால் ஒன்லி 1-0 அதுவும் அந்த ஃப்ரீ கிக்கால தான் நாங்கள் இந்த கேம் தோத்துனாங்க. ஸோ ஐ திங்க் 7 கொடுக்கறது ஃபேர் ரேட்டிங். Yeah, 6.5 to 7 is fair rating. கண்டிப்பா, yeah, I would agree to that. நான் வந்து I'll take Calafiori. Calafiori வந்து எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா எக்ஸீட் பண்ணினோம் தான் நான் சொல்லுவேன் போன கேம்ல. ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே அவனுடைய அந்த ஒரு டிஃபென்சிவ் ஒரு கேப்பபிள் ஆஃப் அ போசோ மூமெண்ட்டுங்கிறது அவங்க கிட்ட வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம கம்மியாக தான் பார்த்துருக்கோம். சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி. பட் அந்த சாம்பிள் சைஸ்லேயே we've seen ஒரு சில இன்ஸ்டன்ஸ்லாம் அந்த போசோ மூமெண்ட்டை வந்து கொண்டு வருவாங்கிறது நம்ம பார்த்துருந்தோங்கிறதுனால அண்ட் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் சாலான்ற பட்சத்தில் எனக்கு வந்து ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஹி கெப்ட் சாலா சூப்பர் குவைட். அண்ட் அட் த சேம் டைம் அவனுடைய அட்டாக்கிங் டியூட்டிஸ்லையுமே வந்து வெளியே வரல. அட்டாக்கிங்குமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால வந்துட்டு கேலஃபியரி ப்ராபப்ளி நமக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த நம்ம பேசின மாதிரி ஒன் ஆஃப் த ஃபியூ பிரைட் ஸ்பாட்ஸ். அண்ட் ஐம் லைக் சூப்பர் எக்ஸைட்டட் டு சி வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இஃப் ஹி ஸ்டேஸ் இன்ஜுரி ஃப்ரீ. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பேக்டர் மாதிரி அவன் டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ்பேக்டர் நம்மளுக்கு எப்படி அவங்க ட்ரெண்ட்டை வச்சுட்டு அவங்க எப்படி ஒரு எக்ஸ்பேக்டரா வச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம இவன் எக்ஸ்பேக்டரா ட்ரெண்ட் மாதிரி பால் போடுவாங்கிறது இல்லை. பட் ஆனால் அந்த கேஸ் கிரியேட் பண்றதுல ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் இவன் வச்சிருப்பான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எந்த தப்புமே பண்ணல. ஸோ ஐ வுட் கிவ் ஹிம் லைக் ஒரு 7.5 டெஃபினட்டா அவனுக்கு.
தினேஷ் கேப்ரியல். கேப்ரியலுக்கு வந்து 7 கொடுப்பாங்க. கேப்ரியல் ஹேட் அ டீசன்ட் கேம். கேப்டனா வேற இருந்தா அந்த அவனோட சென்டர் பேக் பேரிங் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லயே கிளம்பி போனாலும் ரொம்ப ஒன்றும் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரிலாம் இல்லை. நான் நார்மல் கேம் விளையாடுறேன். ஏன்னா ஹீ நோஸ் த பேக் லைன் ரைட். ஸோ அவன் அதை கான்ஃபிடென்ட்டாக விளாண்டான். யூஸ்வலாக கார்னர்ஸில் ஏதாச்சும் பண்ணுவான் செட் பீசஸில். பட் நேற்று அதில் எதுவும் பண்ணல. அப்பார்ட் ம். ஃப்ரம் இட் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கேம் அவனுக்கு. லைக் டிஃபென்சிவ்லி எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இந்த கேமில் வந்து என்ன சொல்கிறது, அவனுக்குள்ளேயும் எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ இட் வாஸ் லைக் மோஸ்ட்லி ரிவால்விங் மிட்ஃபீல்டில் ரிவால்வ் ஆன கேமில் வந்து அவனால் எதுவும் பண்ண முடியுமா தெரியல. ஸோ இட் வாஸ் அ டீசன்ட் கேம் ஃபார் தட். டெஃபினெட்லி எஸ். மற்றபடி பார்த்தோம்னா அடுத்த ஒரு விஷயம் வந்துட்டு மெல் இவன் சலீபா சீக்கிரமா கிளம்பிட்டான். ஸோ அவன் ரேட் பண்ற மாதிரி இல்லை. பட் மாஸ்கரா எனக்குன்னா அந்த அவன் வயசுக்கும் சலீபா டக்குன்னு இன்ஜூர்ட் ஆகி நான் நினைக்கிறேன் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவன் இந்த கேமில் இவ்வளோ ஏர்லியாக வர வேணுமெண்டா. அதெல்லாம் யோசிச்சா எனக்குன்னா அவன் அந்த ஃபிசிக்காலிட்டி வைஸ் அவன் டூல்ஸ் மேக் பண்ணி சேலஞ்ச் பண்ணினது. நானண்டா அவனுக்கு 7 கொடுப்பேன். அந்த டைமிங்குக்கும் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணதுக்கும் அந்த வயசுக்கும் அவன் வடிவா விளையாடினுவான். அந்த நிறைய சேலஞ்ச் பண்ணினவர், லிவர்பூலுக்கு கஷ்டமா மேக் பண்ணினவர். ஸோ I'm gonna give Mascara 7 out of 10. விளையாட பார்க்கும்போது ஒரு சில இடத்துல மிஸ் பாஸ் பண்ணிடுவானோ, பாலை கண்ட்ரோல் பண்ணி லூஸ் பண்ணிடுவானோ, அந்த ஒரு பயம் இருந்தது. பட் Handle அது வந்து பண்ணிடுவான். அவனை வந்து லைக் என்ன சொல்றது, there were like ரொம்ப 1 or 2 அஷ்யூர்டா moments. விளையாடணும். அது வந்து ஒரு மற்றபடி பிரைட் ரொம்ப ஸ்பாட் அஷ்யூர்டா. கண்டிப்பா. Yeah, லைக் இப்போ நம்ம exactly. இட் மேக்ஸ் மீ திங்க், நம்ம அதான் போனதுல சொல்லியிருந்தேன் நானு, லைக் இன்கேஸ் நம்ம வந்து ஹோல்டிங்க்கு பதிலா கிவியாரை போட்டு அப்ப ஆடி இருந்தோம்னா மேபி அந்த கேம்ல இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா கிடைச்சிருக்குமோ 3 சீசன்ஸ்க்கு முன்னாடின்னு. பட் இந்த டைம்ல வந்து நான் வந்து இப்போ ஐ பி லைக் மேபி எல்லாம் இல்ல, இஃப் சம்திங் இஸ் ராங் வித் ஒன் ஆஃப் த 2 சென்டர் பேக்ஸ், தைரியமா தாராளமா நம்ம வந்துட்டு மாஸ்குவேரா போட்டு விளையாடலாம். Yes, அவங்க கிட்ட அந்த exactly. டூல்ஸ் இருக்கு, அந்த அபிலிட்டி இருக்கு. மோர் தேன் தட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நேத்து கேம்ல வந்து ஒரு தடவை கூட அவுட் ஆஃப் பிளேஸா இல்லாம, ஒரு தடவை கூட வந்து பயப்படல. எந்த Yes, வந்து exactly. லிவர்பூல் பிரஸ் பண்ணாலும் அதை அழகா ரைட் பண்ணிட்டு அதுல இருந்து பால வெளியே கொண்டு வந்தோம். Yes, சோ அதெல்லாம் வந்து exactly. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ மெல், how much are you giving it? மஸ்கராக்கு நான் 7 கொடுப்பேன். சரி 7. யா சாலிட். டிம்பர் நான் எடுத்துக்கிறேன். டிம்பர் வெரி குட் கேம். டெஃபினெட்லி வந்து ஒரு மாதிரி பயங்கர சாலிடா விளையாடினான். ஒரு சில இடத்துல வந்துட்டு அவனுக்கும் நோனிக்கும் இந்த கனெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து அதை இன்னும் கொஞ்சம் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. அது நம்ம இன்னும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலையோ நம்ம வந்து டிம்பர் அந்த நோனிக்கு வந்து விளையாடினதுன்னு. டிஃபென்சிவ்லி சூப்பர் சாலிட். அகேன் அவன் வந்து ஏசிஎல்ல இருந்து வந்து அவன் இப்படி விளையாடுறதுங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அகேன் ராப்பிம் இன் காட்டன் வெல். அதாவது ஒயிட்டை சீக்கிரம் திருப்பி கூட்டுவாங்க, இவனை எவ்வளவு தூரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க விடுமா வைங்க, இவனை இன்டர்நேஷனல்ஸ் எல்லாம் அனுப்பாதீங்க, ஏதாச்சும் ஒரு பண்ணி இவனை பொறு வச்சிங்கன்னா இவனும் நான் கிளஃபி சொன்ன மாதிரி இவனும் ஒரு பெரிய நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருப்பான் இஃப் யூ வாண்ட் டு வின் சம்திங் திஸ் சீசன்ங்கிறப்போ. ஸோ டிம்பர் ஆல்சோ ஐ கிவ் ஹிம் லைக் ஒரு 7 or 7.5 டெஃபினட்டா. தினேஷ், சுபிமெண்டி. எனக்கு வந்து ஐ வில் கிவ் ஹிம் அந்த அவன் பண்ண பிளேனால தான் கோல் போனதுனால ஐ வில் கிவ் ஹிம் 6.5. அவனுக்குன்னு என்ன சொல்றதுன்னா அந்த இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியான கேமா அந்த மாதிரிலாம் இல்லை. he did what he did. எனக்கு ஒரு கொஸ்டின்லாம் வேற இருந்தது, சுபிமண்டி லாங் பால்லாம் அடிப்பானான்னு. தென் அவன் ஒரு பால்லாம் கொடுத்தான் நானிக்கு, அது ஷார்ட்லாம் போச்சு. பட் அவனுக்கான டீசெண்டான கேம் தான். ஒரு இடத்துல அவனை இது பண்ணி தான் அந்த சென்டர் ஆஃப் த இது வந்து ஷார்ட்லாம் வந்தது. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அது ஒரு பயமாவே இருந்தது சுபிமெண்டி மேல. மேபி இன்னைக்கு வந்து அவனை பிசிக்கலி இவனுக்கு புள்ளி இது பண்ணிடுவாங்களோ, கொஞ்சம் பண்ணிடுவாங்களோ. பட் பண்ணாங்க. பட் ரெஸ்ட் அவன் வந்து டீசெண்டா தான் விளாண்டான். லைக் கெப் திங்ஸ் டைடி. ஸோ ஐ வில் கிவ் ஹிம் 6.5. மெல், ரைஸ். எனக்குன்னா ரைஸ் அந்த மிட்ஃபீல்டில் அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் மிட்ஃபீல்டில். ஐம் கோயிங் டு கிவ் ஹிம் 7.5. அவன் தான் அந்த சான்சஸ் ட்ரை பண்ணினுவான், ஆனால் ஒன்றும் அவனுக்கு சரியாக வாய்க்கல. அதுவும் அந்த ஃப்ரீ கிக் ட்ரை பண்ணினான். அவன் அதை ஸ்கோர் பண்ணினா அஃப்கோர்ஸ் நான் 8 இல்லாட்டி 8 கொடுத்துருப்பேன். பட் ஐ திங்க் அவன் டெஃபினெட்லி அந்த கேமில் டயர்ட் இல்லாமல் விளையாடினுவான். நிறைய தரம் சான்ஸ் ட்ரை பண்ணினுவார், ஆனால் சரி வரல. அஃப்கோர்ஸ் ஸோ ஐ திங்க் 7.5 கொடுப்பேன். ஐ திங்க் தட்ஸ் ஃபேர்.
எனக்கு தெரிஞ்சு ரைஸ் வந்து அந்த ஃப்ரீ கிக்ல இருந்து கொஞ்சம் அவனோட ஃப்ரீ கிக்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஹி நீட்ஸ் டு பி பிட் மோர் காஷியஸ் கிரவுண்டட். ஆமா. ப்ராப்பரா. ஏன்னா எனக்கு அது வந்து ரீசெண்டா ரொம்ப ஃபீல் ஆகுது. அவன் வந்து நிறைய ஸ்கை தான் பண்றான் ஒழிய அந்த ஒரு ஆமா. டார்கெட்ஸ் சம்திங் அவன் ஹிட் பண்ண மாட்டேங்கிறான். அது ஆமாமா. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 ஃப்ரீ கிக் அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் அவன் வந்து ஒன்னும் சொன்ன மாதிரி டார்கெட் ஒரு அடிக்கணும் நீ ஃபர்ஸ்ட். நீ வந்து நீ எஸ் கோல் ஸ்கோர் பண்றங்கறதெல்லாம் தாண்டி உனக்கு நீ டுவர்ட்ஸ் த டார்கெட் அடிக்கணும். நீ அது அடிக்கலைன்னா பிரச்சனை தான். யா சோ அது அவன் பண்றான். அது நிறையவே எனக்கு வந்து பண்றான். ரைஸ் 7.5 குடுக்குற அளவுக்கு விளையாடினானு எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா அது வந்து நிறைய இடத்துல அவன் மிஸ்டேக்ஸும் பண்ணான். He did a lot of good things. ஒரு சில இடத்துல செகண்ட் he ஹாஃப்ல சொல்லலாம் மிஸ்டேக்ஸ் yeah, yeah, நிறைய he தெரிஞ்சு அவன் definitely made mistakes அவனுமே. So I would say like அவன் எனக்கு வந்து like 7.5 I would say 6.5 to 7. ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு கேலஃபியோரி அளவுக்கோ இல்ல ஒரு டிம்பர் அளவுக்கோ விளையாடினானான்னு கேட்டா இல்ல என்ன யா பொறுத்தவரைக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ வுட் சே ஒரு 6.5 to 7 ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்ககிட்ட இருந்துமே. என்னதான் அந்த ஃப்ரீ கிக்ஸ் கார்னர் கிக்ஸ் டெஃபினட்டா அது வந்து நம்ம வி ஹேவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். ஒரு கார்னர் கிக் நம்ம லெஃப்ட்ல இருந்து எடுக்கிறோம்னா இவன் அவுட் ஸ்விங்கர் தான் அடிக்க போறான்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணணும். ஆஃப்டர் ஆல் நம்ம வந்து பெஸ்ட் இந்த லீக் அட் கார்னர் கிக்ஸ் நம்ம சொல்றோம்னா இதுலயுமே பெஸ்டா தான் இருக்கணும். இதுல வந்து ஓகே இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவுட் ஸ்விங்கர் அடிக்கிறோம் அதனால நம்மளால கோல் போட முடியலங்கிறது ரொம்ப வீக்கான ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும். ஐ ஹோப் எஸ்ஏ வந்தானா எஸ்ஏ வில் somewhat share the free kick duties and stuff. So அது ஒரு சைடு தானே எடுப்பான். நம்மளுக்கு லெஃப்ட் ஃபுட் ஹெட் தானே. நோனி மடுக்கு வந்து நம்ம மடுவேக்க வந்து உடம்ப தேத்தணும். இந்தாடா நீ தான்டா வந்து போடணும்னு சொல்லிட்டு அவனை டெவலப் பண்ணணும் பேசிக்கா. அதுதான் மெயினான விஷயம். பட் யா ரைஸ், சுபிமெண்டி, மெரினோ நான் எடுத்துக்கிறேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் செட் திஸ். மெரினோ த ஸ்ட்ரைக்கர் அண்ட் மெரினோ த மிட்ஃபீல்டர் ஆர் லைக் அப்படியே 2 டிஃப்ரெண்ட் பிளேயர் விளையாடுற மாதிரி இருக்கும். டேய் நீ தானடா அங்க ஸ்ட்ரைக்கர் விளையாடினாடான்னு கேட்கற மாதிரி இருக்கும். அதை வந்து இங்க ஒரு ஆமை இருக்குமே யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு இதுல அத மாதிரிதான் இருந்தது எனக்கு. நீ என்னடா இவ்வளவு ஸ்லோவா டேர்ன் பண்ற, இவ்வளவு இதுவா பண்ற, எல்லாம் நீ திரும்பி வரதுக்குள்ள அவன் அடுத்த அட்டாக்கிக்கே போயிருவான்டா, அந்த அளவுக்கு நீ ஸ்லோவா டேர்ன் பண்றடாங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. மெரினோ அண்ட் மிட்ஃபீல்ட் எனக்கு ஐ நெவர் பின் அ ஃபேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். இந்த கேம்ல வந்து அவன் விளையாடி அதை நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணோமா, அதுவும் நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த அவனை வச்சு நம்ம என்ன எஃபெக்டிவ்னஸ் எடுக்கணுமோ அதை எடுக்கல. டிஃபென்சிவ் செக்யூரிட்டி கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணா, பட் அகைன் அதுவுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் தேவைப்பட்டுச்சு. இட் ஆல் கம்ஸ் டவுன் டு த சேம் நெகட்டிவ். அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. நம்ம அந்த பாயிண்ட் நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணோமா இல்ல, அதுதான் வந்துச்சு. ஸோ மெரினோ ரொம்ப சப்பா கேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு 5.5 to 6 தான் கொடுப்பேன் நான் மெரினோ. அதுக்கு மேல எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு எதுவும் தோணல. சேம் சொல்ல வந்தியா? இல்ல அவன் பிரஸ் மட்டும் தான் பண்ணான். அதான் அதான் சொல்றேன். அதுதான் அவனுடைய வேலை. ப்ராபப்ளி அது பண்ண. அதுலயும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தான். அது அன்பார்ச்சுனேட். அவனுடைய ஸ்பீட் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அவனுக்கு அந்த அளவுக்கு மினிட்ஸ் வருமாங்கிறதும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பா. சோ இப்போ உன்னுடைய டர்னா நோனி தான் வந்து பெஸ்ட் பிளேயர் ஆன் தி பிட்ச். நான் வந்து லைக் லாஸ்ட் வீக்கே வந்து லைக் அவன் லெஃப்ட் விங்ல விளையாண்டதுக்கும் ரைட் விங்ல விளையாண்டதுக்கும் அது வந்து ஒரு ஹியூமங்கஸ் டிஃபரன்ஸ். நீ யாடாப்பா இங்க விளையாண்ட. ஸோ நானே ரொம்ப டைரக்டா விளையாண்டான். இட்ஸ் லைக் நம்ம டீமுக்கு லைட்டா ஒரு புது டிமென்ஷன் கொடுத்த மாதிரி தான். பட் நல்லா விளாண்டான். கேக்ரஸ் வந்து அவனை வந்து சும்மா சாதாரணமாலாம் இல்லை. 2 பேர்த்துக்கும் தான் அந்த என்ன சொல்றது, அவங்க 2 பேர்த்துனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. இல்லாட்டி டு ஹேவ் பீன் லைக் போரிங் கேம் தான். பட் அவனாலையும் எதுவும் ஹி வான் அ ஃபியூ கார்னர் கிக்ஸ், ஷாட்லாம் ட்ரை பண்ணான். இவென்ச்சுவலி முடியல. அண்ட் ஆர்டேட்டா அவனை எனக்கு தெரிஞ்சு 90 மினிட்ஸ் விளையாட விட்டுருக்கணும். அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். எஸ்பெஷலி வித் நானி மடுவிக்கு. பிகாஸ் அவன் தான் நம்ம டீமோட பிகெஸ்ட் த்ரெட்டா இருந்தான். அவனையே நம்ம வந்து அந்த ஒரு டைம்ல தூக்குனது வைல் வி சர்ச் ஃபார் அன் ஈக்குவலைசர் சம்திங் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஏன் விடல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு ரொம்ப அது ஒரு சர்ப்ரைசிங்கான இதுதான். பட் ஐ வில் கிவ் ஹிம் 7.5. நோனி வாஸ் வெரி குட். அந்த அவனுக்கும் கெர்கஸ்க்கும் இந்த பேட்டில் சூப்பரா இருந்துச்சு 2 பேருக்கும். அது மட்டும் தான் நேத்து மேட்ச்லயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா டிம்பரும் வந்து லைக் அந்த அளவுக்கு முன்னாடி போனானா இல்ல. ஸோ இட் வாஸ் லைக் சம்திங் லைக் டிரெக்ட் 1-on-1 ஒரு ஓவர்லோட் இல்லாம டைரக்டா விளையாடும் போது அவன் நல்லா விளையாண்டான். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. கண்டிப்பா. மெல் யோகரேஷ் தான் 4.5 5 அவளா கொரிய ரேட்டிங் கொடுக்கறேன்டா. ஆனா சொல்ல வேணும் அவனுக்கு சர்வீஸ் கிடைக்கல. எனக்கு அதுதான் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அதுல அவனுடைய பார்ட் 6 கொடுக்கறது வந்து லைக் டூ ஹை மாதிரி. ஒரு ஸ்ட்ரைக்கர்னா சரி சர்வீஸ் அவன் மிட்ஃபீல்ட்ல இருந்து எடுக்கலாம். ஆனா அவனாவே சான்சஸ் கிரியேட் பண்ணிருக்கலாமே.
அவன் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணா, யாருக்கோ பால் ரோல் பண்ணா. பட் அது ஐ திங்க் அந்த ஓவரால் அந்த ஆல் கேலஃபியூரிக்கு ரவுண்ட் பிளே கொடுத்தான்னு நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு சரி வரையல இந்த மேட்ச்ல. Yeah. மேபி 4.5 குடுக்குறது ஹார்ஷ்னு சொல்லலாம். ஸோ கிவ் 5 5 I 5 think Only yeah, thing is average 5 அவனோட அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு கன்சர்ன் ஆகுது. அவன் எந்த Yeah. பொசிஷன் எடுத்தான், அந்த நாணி இருக்கிற சைட் போது அவன் வந்து கொஞ்சம் இன்னும் அந்த ரைட் சைடில் வந்திருக்கலாமோ. எனக்கு அந்த பொசிஷனிங் மட்டும் தான் கொஞ்சம் இன்னுமே கொஸ்டின் வந்து. அண்ட் தீஸ் ஆர் த கேம்ஸ் நம்மளுக்கே தெரியும். யோக்கரஸ் வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காது. அந்த அவனை நம்ம இந்த மாதிரி கேம்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி தான் வச்சிருப்போம். Yeah. ஸோ நம்ம அப்போ வந்து பேசினப்போ நம்ம இது வந்து கை ஹாவர்ட்ஸுக்கான கேம் பிளானை வச்சுட்டு நம்ம வந்து யோக்கரஸ் வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் போது ஒருத்தன் இல்லாத போது அவனோட ஷார்ட் கமிங்ஸ் வந்து இருக்கிறவனை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பேலன்ஸ் கொடுத்தா பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு மெரினோ கிட்ட இருந்து கிடைக்கல. அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயமா அந்த ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ண முடியற மாதிரியான இம்பாக்ட். ஏன்னா அவனுக்கும் பால் வரல அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்லி சேசிங் அரவுண்ட் அதர் பீப்புள். அவ்வளவுதான். அந்த மாதிரியான கேம் தான் அவனுக்கு பால் காலையே வரல, காலையே நிக்கல. ஸோ இன்கேபிக்கு 5 கொடுத்துருக்காங்க. நம்பர் 5 ஷர்ட். இப்ப புது 5 நல்ல வேலை. அப்பாடா சந்தோஷம்டா. ஸோ அது ஒரு விஷயம். பட் யா, ஸோ அதுதான் லாஸ்ட் மார்டினெல்லி வெரி வெரி டிசப்பாயிண்டிங் கேம். எனக்கு இதுக்கு மேலே வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் கேமுக்கு என்னால் எப்படி ரன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவன் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பிளேயர். அவனை நம்ம தான் கெடுத்துட்டோம். அவனை வந்து ஃப்ரீயாக ஓட விட்டுருந்தா அவன் வந்து ஒரு பெரிய ஆளாக இருப்பான். அவனை வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டம்குள்ளே போட்டு பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோங்கிறது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்ல வந்து அக்செப்டபிளா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அன்டில் இவனே வந்து அந்த மித்த பிரேக் பண்ணி சொதப்ப அது இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இவனுடைய குவாலிட்டி இவ்வளவுதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது தெரிய வந்துருச்சு. இந்த கேம்ல இன்னுமே ஜாஸ்தி ஆச்சு. ஏன்னா நான் வந்துட்டு பேசிக்கான ஆக்ஷன் சொன்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அதுல இருந்தா நான் ரேட் பண்ணுவேன். அதுக்கு மேலதான் உன்னுடைய நீ வந்து சிஸ்டம்குள்ள விளையாடுறதெல்லாம். நீ பேசிக்கான ஆக்ஷன்ஸ்லயே இவ்வளவு தப்பு பண்ற, இவ்வளவு சொதப்புறனா அந்த ஒரு பால் அந்த யோக்கரஸ் வந்துட்டு அதை விட பெட்டரா அவனால ஓடி இருக்க முடியாது. அவன்கிட்ட ரன் வந்து சூப்பரா டைம் பண்ணான் கொனாட்டே கூட நிக்கிறப்போ. உன்னுடைய வேலை அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஸ்பெகுலேட்டிவா கூட ஒரு பால் போட்டிருக்கலாம். நீ அது கூட பண்ணாம நீ பாலை வச்சுன்னு ஓடிட்டு உள்ள போயிட்டு சுத்தி ஓடின்னு இருக்கிறது வந்துட்டு எந்த விதத்துல எனக்காக சொல்றேனே. The fact that they were happy with Szoboszlai playing so high up in the second half, கொனாட்டே நீ சிங்கிள் 1-on-1 நீ டீல் பண்ணிக்கூடா, அதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டான்னு தான் உன்னை விடுறது. யூ ஆர் புட்டிங் அடிஷனல் ப்ரெஷர் ஆன் த லெஃப்ட் பேக். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ வந்து நீ டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் டீம்ல இருக்கேன்னா நான் எதுக்கு போய் புதுசா லெஃப்ட் பேக் பண்ணிட்டு வரணும்? நான் உனக்கே லெஃப்ட் பேக்கா போட்டு விளையாடிடுவேனே, லெஃப்ட் விங் பேக்கா போட்டு விளையாடிடுவேனே. ஸோ எனக்கு வந்து இதுக்கு மேல அவனுக்கு வந்து லைக் அவனுடைய ஆர்டரும் போயிட்டு இருக்கு. அவனுடைய பொசிஷனும் பெக்கிங் ஆர்டர்ல வந்து கம்மியா தான் இருக்காங்க. ஸோ எஸ்ஏ வந்துட்டான்னா அகைன் நம்ம மெயினான 3 விங்கர் வந்துட்டு எஸ்ஏ, வனேரி அண்ட் நோனி அண்ட் சாக்காவா தான் இருப்பாங்க. அதுக்கு மேல அடுத்து ட்ரொசார்ட் தான் வரான் பெக்கிங் ஆர்டர்ல. இவன் இவ்வளவு கம்மியா இருக்கான். இவனுடைய வேஜஸ்ல இவன் இங்க உட்காந்து வச்சு இவ்வளவு 5th இதுவா கொடுக்கறதும் அஃப்கோர்ஸ் ஃபேனா எனக்கு கவலை இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனா அதனால ஒரு நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பிளேயருடைய டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுதுன்னா அல்டிமேட்டா இவனுக்கு தான் வரும். ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ இங்க அவனுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு தோணல. இங்க அவனுடைய ஃபியூச்சர் கிடையாது அவனுக்கு. இதுக்கு மேல அவனை வந்து நம்ம வச்சு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி வரைக்கும் அவனை வந்து பாடியா நம்ம வச்சுதான் அவனுக்கு. ஜான்வரியில ப்ராபப்ளி ஏதாவது நடக்குதா பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஐ திங்க் அட் த எண்ட் ஆஃப் த சீசன் அன்லெஸ் அவன் ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் இந்த ஒரு டீமோட சீலிங் ஃப்ளோரையே அவன் ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. இந்த ஒரு ஸ்குவாட் லைக் சம்டைம்ஸ் ஹேப்பன் யூ அவுட் க்ரோ பிளேயர்ஸ். நம்ம வந்து அவுட் க்ரோ பண்ணிட்டோம் தான் தோணுது எனக்கு. இது அவுட் க்ரோங்கிறத இது வந்து டவுன்ஃபால்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம செகண்ட் ஃபினிஷ் பண்ணும் போதெல்லாம் மார்டினெல்லி யூஸ் டு கிவ் அஸ் எலக்ட்ரிக் ஸ்டார்ஸ். அந்த ஒரு ரைட் பேக் அந்த ஒரு எப்பவுமே நான் சொல்றேன் மார்டினெல்லி அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ள அந்த ரைட் பேக் ஒரு தடவை டேக் எடுத்துட்டானா அந்த அன்னைக்கு ஃபுல்லா அவனை பீட் பண்ணும். அதுதான் அவனோட மென்டல் பேரியரே எப்பவுமே. அது வந்து ரீசெண்டா அது டிராப் ஆக ஆரம்பிச்சு நேற்று வந்து ஒரு மேக் ஷிஃப்ட் ரைட் பேக் ஷோபஸ்லை கிட்ட வந்து அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா 68 மினிட் வந்த எஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் டைமே அதை பண்ணும்போது மார்டினெல்லி வித் மோர் பேஸ் எல்லாத்தோட அவனுக்கு தான் பேஸ் அதிகம். அவனே பண்ண முடியலைங்கிற போது தட் வாஸ் டிசப்பாயிண்டிங். அந்த பாஸ் அதெல்லாம் வந்து எல்லாருமே போட வேண்டிய பாஸ். அது வந்து பேசிக் இது. அவன் வந்து எப்பவும் போல வழக்கம் போல நான் வந்து மேலே எவன் இருக்கான்லாம் பார்க்க மாட்டேன். நானும் பாலும் தலையவே பார்த்துட்டு ஓடிட்டே இருப்போம்னா வந்து
நான் நீ குனிஞ்ச தலை ஓடிட்டே நிமிராத இருடா, பையன்னு இவன் தான் வேற நினைக்கிறேன் எங்கேயாச்சும் பேசிக்கா. போய் ஓடுறா. இவனையெல்லாம் இந்த சவுதி கிளப் எல்லாம் வாங்காதா. ஒரு 80 மில்லியன் 80 எல்லாம் வேணாம், ஒரு 60 மில்லியன் வாங்குங்க. அந்த ஏ 60 மில்லியன் நான் வேற எவனோ பிளேயர் வாங்கினதுக்கு ரீகூப் பண்ணிக்கிற மாதிரி யாரும் வாங்க அப்படிதான் மாட்டாங்க. ஃபீல் பண்ணேன். இது அண்ட் இது இண்டிவிஜுவல் அட்டாக் ஆன் மார்டினெல்லி கிடையாது. ஜஸ்ட் த டீம் ரொம்ப அது அது ப்ரோக்ரஸ் ஆயிடுச்சு. அந்த அண்ட் நேரத்துல ஹீ அவன் நீட்ஸ் டு ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஷோகேஸ் ஹிஸ் ப்ரோக்ரஸ் டூ. கண்டிப்பா பிகாஸ் இன்னைக்கு ஒன்று 3 பார்த்தேன். வருஷம் கான்ஃபிடன்ஸ் இஷ்யூலாம் ஓடாதுடா. எனக்கு அதுதான் எஸ் எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி. இதுக்கு இல்லை இதுக்கு 3 முன்னு வருஷம் பாக்ஸ் பண்ணி வைக்க முடியாது. 3 வருஷம் Yeah. சிஸ்டம்னால ஃபெயில் ஆக மாட்டான். 3 வருஷம் வந்து நீ வந்து அடுத்து டெவலப்பே ஆகலங்கிறது Confidence எஸ் some சொல்லலாம். point it has to go, the responsibility should go to the player. எஸ் எக்ஸாக்ட்லி. நீ அண்ட் உனக்கு இன்ட்ரின்சிக்கா நீ என்ன பண்ற? உன்னுடைய மோட்டிவேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றங்கிறது வரணும். ரொம்ப 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 ட்ரை டிசப்பாயிண்டிங் பண்ணவானும் கூட. Yeah. அதே மார்டினெல்லி என்ன கொடுக்குறாரு இல்ல அவன் அந்த வந்து எஃபர்ட். ஒரு எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்ஜுரி ஃப்ரீயாகவும் இருக்கிற பிளேயர். லைக் Yeah. அவனோட அவைலபிலிட்டி வந்து எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் அவைலபிள் டு. ஸோ அப்படி இருக்கிறவன் வந்து அவன் கேமை வந்து இன்னொரு லெவல் கொண்டு போகணும். ஒரு ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், ஒரு இடத்துல ப்ராப்பரான ஒரு ஃபுட்பாலிங் டெசிஷன்ஸ் தான். அவன் டெசிஷன் மேக்கிங் வந்து வர வர வேர்ஸ்ட் ஆகிட்டு தான் போகுது. இன்னைக்கு கூட சும்மா ஒன்று ட்விட்டரில் பார்த்தேன், ஒருத்தர் போட்டிருந்தான், நெல்சன் எதுக்குறா வைக்கிறீங்க, அவன் மாட்டினோட எனக்கு நல்லா சீரியஸா அப்படிதான் விளாடுறான். இருந்துச்சு. எனக்கு நெல்சனுக்கு பதிலா இன்னைக்கு நேத்து அலெக்சிஸ் நெல்சன் சாnchez இருந்திருந்தானா ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் பார்த்தேன். ஏதோ இதுக்கு ஒரு பேசாம நாள். சாnchez கூட கூட்டு வந்திருக்கலாம் மேடா நம்ம மறுபடியும். ஒரு எஸ் 37 எக்ஸாக்ட்லி. year old சாnchez இவனோட நல்லா விளையாடுவாரா தான் தோணுச்சு எனக்கு. யா மார்டினெல்லி I would give him like ஒரு 3.5 3.5 நான் வெரி வேர்ஸ்ட் ஹிஸ் ப்ராபபிலி கேம், வேர்ஸ்ட் சிங்கிள் கேம். வேர்ஸ்ட் பிளேயர் இந்த பிட்ச்னு பார்த்தா அது அவனா தான் இருந்தான் என்ன பொறுத்த இல்ல வரைக்கும். Yeah. அவனோட ஆர்சனலோட கெரியரோட லோல இருக்கான் இப்போ. ஆமா ஸோ ஆமா ரொம்ப லோல அது இருக்கான். வந்து அன்பார்ச்சுனேட் he also பாவம் தான். needs to he also needs to acknowledge it and work on it. ஏன்னா அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் இயர் வருது. அப்படி இருக்கும்போது he knows he needs to get into a வேர்ல்ட் கப் டீம் டூ. அது அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும். ஏன்னா கண்டிப்பா சாக்காவும் சிமிலர் டைம்ல தான் டீமுக்குள்ள வந்தான். Yeah. அவனோட growth எப்படி இருக்கு. ஸோ வி ஆல்வேஸ் பில்ட் அப் எஸ் சாக்கா, மார்டினெல்லி அப்படிதான் அந்த லாஸ்ட் 3 கண்டிப்பா சீசன்ஸா. ஸோ there is கண்டிப்பா a யா huge difference in there. அண்ட் யா பாலுமே அவன் சைட்ல வந்து சாக்காலாம் விளாண்டா போடுறது இல்லை. இதுக்கு காரணம் உங்ககிட்ட கொடுத்தா எதுவும் பண்ண மாட்டேங்கிறது தெரியுதுடா. ஸோ நீங்க வந்து எஃபர்ட் எடு. அதுதான் உன்னோட கரியருக்கு நீ எஃபர்ட் எடு. அதுதான் உன்னோட இது at ஆமா, this point. அப்படி இல்ல மற்றபடி லைக் யூ லைக் டோன்ட் பிகாஸ் ஃபீல் யூ ஆர் குட் எனஃப் ஹியர்னா லெட்ஸ் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் யூங்கிற மாதிரி தான் யா எனக்கு. ஐ ஹோப் தட் ஹி டர்ன்ஸ் திங்ஸ் அரவுண்ட். எஸ் என்ன எக்ஸாக்ட்லி. என்னோட ஏன்னா ஹோப் அதுதான். நானும் எனக்கு ஒரு வந்து நீ அவன் வந்த புதுசுல அந்த அந்த ஒரு டேரக்டா இருந்தான். அந்த ஒரு இப்ப நானி எப்படி விளையாடுறான் அந்த மாதிரி தான் மார்டினெல்லியோட கேம் பிளேவே இருந்தது. இப்ப வந்து மார்டினெல்லி வந்து அந்த டிரெக்ட்னஸ் நோ யா அப்சல்யூட்லி யா. கான். ஸோ அதுதான் வந்து ஒரு மெயினான ஃபேக்டர். நான் 3.5 தான் கொடுப்பேன் மார்டினெல்லிக்கு. மற்றபடி சப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஓடகார்ட் வந்தான். ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணா, பட் ஹி வாஸ் ஸ்டில் யூஷுவல் ஓடகார்ட். ஒரு சில விஷயங்கள் வந்து எதெல்லாம் பண்ணியிருக்கணுமோ அந்த இடத்துல பால் ரிலீஸ்லாம் பண்ணாம கொஞ்சம் இதுதான் பண்ணான். 5-on-10 தான், நாட் இனஃப். எசே வந்தான். எசே வாஸ் எலக்ட்ரிக், பட் ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டட் ஹிம் டு கம் சூனர். அது வந்து ஒரு 100%. டெஃபினட்டான ஒரு விஷயம். அவனு பெருசா ரேட் பண்ற மாதிரி இல்லை. அந்த சான்ஸை ஃபினிஷ் பண்ணியிருந்தானா சூப்பரா இருக்கும், டெபியூ கோலா இருந்திருக்கும். பட் அவனும் 5 to 6-on-10 தான். அதுக்கு மேல அவனுக்கும் கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. மற்றபடி யார் வந்தானுங்க? டோமன் வந்தான். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ் டோமன், அதனால நான் அவனை ரேட் கூட பண்ண போறது கிடையாது. அவன் பாவம் ஒரு சின்னவன், 15 மேனேஜரால வயசு பையன். பிரச்சனை ஏன் வந்தவனுண்டு. அதுதான் இது வந்து லைக் இது வந்து அவன் வந்து பிரச்சனையே கிடையாது. நான் அவனை ரேட் கூட பண்ண மாட்டேன். உனக்கு ரேட்டிங் கூட வேணாம்டா தம்பி. நீ வந்ததே உனக்கு எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. எப்படியோ தெரியாம நீ உள்ள வந்துட்ட. எங்கேயோ திருவையால தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி நீ உள்ள வந்துட்ட. தெரியாம இந்த கூட்டத்தை வந்து மாட்டிக்கிட்ட. நீனு எப்படியோ நீ வெளியே போயிட்ட. அடிபடாம நீ வெளியே போயிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து பாசிட்டிவ். பட் மத்தபடி வேற இன்னொரு எவனோ ஒருத்தன் வந்தானே. 4 பேர் தான் எடுத்துட்டு வந்தோமா? ஒன்னேரி வந்தானா? இல்ல 4 பேர் தான் வச்சுக்கோ. 4 பேர் தான். யா சோ இவ்வளவுதான். மேனேஜர் வெரி எப்படி சொல்றது, 5 to 6-on-10 மேல எனக்கு கொடுக்கறதுக்கு எதுக்குமே Yeah. உடன்பாடு இல்ல. ஏன்னா வந்து நீ கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ மேனேஜ்மெண்ட் பண்ணின சரியான பல. நல்ல விஷயம் எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல வந்து லேட் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் அன்டிட் எவ்ரிதிங் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பார்ட்ல. சோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் ஹாஃப்ல கிவ் ஹிம் ஒர்க் பண்ணி நான் இது பிரயோசனம் இல்லாம போட்டு அந்த எக்ஸாக்ட்லி. கேம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாக்ட்லி. சப்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லேட் ஆயின. சோ யா சப்ஸ்டியூஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் அவன் கேப்ல வந்திருக்கணும். அண்ட் ஓ ஒரு அண்ட் நீங்க சொன்ன மாதிரி டவுமன் சப்ஸ்டியூஷன் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஈத்தன் வனேரி பிரயோசனம் இல்ல. இருந்தபோது வனேரி இவன் டவுமன் வந்தது பிட் கொஸ்டினபிள். அண்ட் லூயிஸ் கலியை கொண்டு வராததுக்கு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். யா யா சோ தட்ஸ் இட். இதுதான் வந்து எங்களுடைய பிளேயர் ரேட்டிங் அண்ட் கேம் ரிவ்யூ.
ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நாங்க பேசினதுல உங்களுக்கு எதெல்லாம் வந்து ஒத்துக்கிறீங்க, எதெல்லாம் ஒத்துக்கலங்கிறத பத்தி காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் அதே போல அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அஃப்கோர்ஸ் மிட் வீக் ரிவ்யூ வரும், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த பிரேக்ல வந்து வில் ட்ரை டு டூ another 1 or 2 எபிசோட்ஸ் அவுட் சைட் ஆஃப் இந்த ஒரு நம்ம ரெகுலர் கேம் பேசுறதுக்கு வெளியே வந்து ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் கண்டிப்பா பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ, மெல் அண்ட் தினேஷ். ஸோ No problem. தேங்க்யூ கைஸ், நன்றி. டேக் கேர் அண்ட் ஹேவ் Bye. Bye.